இந்த 34வது உங்கள் சபையினுடைய ஆண்டு விழாவிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி. அருமையான பாஸ்டர் செல்லத்துறை அவர்கள் சிறந்த ஒரு செய்தியாளர்னு சொல்கிறத விட நல்ல ஒரு செய்தி. நிறைய பேர் தமிழ் புரியல. இன்றைக்கி செய்தியாளராக இருக்கிறார்கள், ஒரு சிலர் தான் செய்தியாக இருக்கிறார்கள். புரியவே இல்லைல்ல. There are so many messengers but only few messages. இன்றைக்கி செய்தியாளர்கள் அதிகம், ஆனால் செய்தியாய் வாழ்கள் மிக குறைவு. அவர் ஒரு செய்தியாக இருக்கிறார் நினைக்கிறேன். ரைட். அவரை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். நான் ஏற்கனவே அதுக்கு ஆயத்தமாக வந்துட்டேன். 34 ஆண்டுகள் ஊழியம் பண்ணுறது பெரிய சாதனை. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். May the Lord increase 1000-fold more than you are. நேற்று கூட சொன்னேன் இல்லை, more than you are, better than your beginning, more than you are. Yeah, more than you are. Thank you. English more. Right. Right. ரைட். நீங்கள் யாருக்காவது போட்டு பயன்படுத்து. ரைட். எடுக்கிறீங்களா? இதுக்காக தான் எடுத்துக்கினேன். மோர் தென் யூ ஆர். இதுவரைக்கும் இருந்த விட மோர் தென் பெட்டர் தென் யூ பிகின்ஸ். நன்றி. இந்த மாலை வேளையில் உங்களோட மகிழ்ச்சி. நேரடியாக செய்திக்கு போக விரும்புகிறேன். இந்த நாளில் அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். இந்த யூடியூப்பில் ஏறக்குறைய ஒரு 4300 பிரசங்கம் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன். அதனால் நிறைய செய்திகள். நாளைக்கு ஃபாதர்ஸ் டே, அதை குறித்து ஏராளமான செய்திகளை போட்டிருக்கிறேன். மதர்ஸ் டே, உமன்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, இப்படின்னு 4300 பிரசங்கம். ஐயா எவ்வளோ போட்டிருக்காருன்னு தெரியல. ஒரு 4300 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்போ வரும்போதும் ஒரு 2 பிரசங்கம் பண்ணிட்டு தான் வரேன் டிவியில். எனவே நேரம் இருக்குமானால் நீங்கள் அதை பார்க்க அன்பாக கேட்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பயன்படும். இந்த நாளின் செய்தி மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் தேவனின் பாரம். The burden of the Lord. தமிழ் வாசிக்கிறேன். கர்த்தரின் பாரம். திரையிலே போடும்படி அன்பை கேட்கிறேன். கர்த்தரின் பாரம். நம்ம எல்லாருக்குமே பாரம் உண்டு. பாரம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். எவ்ரி மேன் அஸ் அ 3P. இந்த பூமியில் வசிக்கிற எல்லாருக்கும் ஒரு 3P இருக்குது. பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம். அது இல்லாத மனிதர்களே இல்லை. அம்பானிக்கும் உண்டு, அதானிக்கும் உண்டு. என்னது? பெயின், ப்ரெஷர், ப்ராப்ளம். இது நமது பாரம். கவனியுங்கள். நம்முடைய பாரங்களுக்கு என்ன காரணம் என்றால் ஆசை காரணம், அவசரம் காரணம், அறியாமை காரணம். நம்முடைய பாரங்களுக்கு அதுதான் காரணம். நம்முடைய ஆசை தான், நம்முடைய அறியாமை தான், நம்முடைய அவசரம்தான். புரிய நினைக்கிறேன். தகுதிக்கு மிஞ்சி கடன் வாங்கிறது, தகுதிக்கு மிஞ்சி காரியங்களை செய்கிறது, நம்முடைய சக்திக்கு மிஞ்சி காரியங்களை பண்ணுறது. ஒரு அம்மா சொன்னாங்க, ப்ரெஸ்டீஜ் குக்கர் வாங்கி என் ப்ரெஸ்டீஜே போயிடுச்சுன்னாங்க. எப்படிமான்னு கேட்டேன். சீட்டு கட்டி வாங்கியிருக்கிறாங்க, சீட்டு ஒழுங்காக கட்டலை. அவன் கேட்டான், உனக்கு வெள்ளைப்பட ஒரு கேடாமான்னு கேட்டு போயிட்டான். புரியல? வெள்ளைப்பட ஒரு கேடா? அப்படியானால் நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால் நம்முடைய பல பாரங்களுக்கு நாம தான் காரணம். ஒத்துக்கிறீங்களா? அவசரம், அறியாமை, ஆசை, சக்திக்கு மிஞ்சி காரியங்களை செய்கிறோம். திருமணங்களில் கூட ஒரு சின்ன சொல்ல, கடன் வாங்குறவங்க கவனிக்கணும். கடன் வாங்குவதற்கு 3 நியாயமான காரணங்கள் உண்டு. ஒன்று திருமணம், இன்னொன்று நம்முடைய பிள்ளைகள் படிப்பு, இல்லையேல் ஒரு வியாதி. இந்த 3ஐ தவிர கடன் வாங்கினா கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்ய மாட்டார். திரும்ப சொல்லுகிறேன், God will supply only our need but not our greed. தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தரமாட்டார். சொல்லுவீங்களா? தேவைகளை தருவார்.
தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். நான் எல்லாருக்கும் ஊழியர்கள் சொல்ல விரும்புகிறேன், காட்ஸ் மினிஸ்ட்ரி டன் இன் காட்ஸ் பேட்டர்ன் வில் ஹவ் காட்ஸ் ப்ரொவிஷன். தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். எனக்கு ஒரு 50 ஆண்டுகளாக ஊழியம் பண்ணுறேன். இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேன். எந்த பின்னணி இல்லை, உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, யாருமே இல்லை. ஒரு தனி மனிதனாக 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்துக்கு வந்தேன். 73 இருந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு 50 ஆண்டுகள். இதுவரையும் கரங்களை வச்சு சொல்லுவேன், நான் வங்கியில் கடன் வாங்கினதில்லை, மனிதரிடத்திலும் கடன் வாங்கினதில்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நோ இஎம்ஐ, எதுவுமே இஎம்ஐ இல்லை. யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை. எதுவுமே என்ன இல்லை. நிறைய பேருக்கு நிறைய இஎம்ஐ இருக்குது, புரியவே இல்லை. நான் தவறு சொல்ல விரும்பலை. அதாவது தேவனுக்கு செய்வீங்களானால் when you do the God's work in God's way you will have God's provision. தேவ ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி செய்தால் தேவைகளை தேடி வந்து தருவார். நம்புறீங்களா? நம்முடைய பாரம் நம்முடைய அவசரத்தினாலே, அவசியத்தினாலே, ஆசையினாலே. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய பாரம். திரும்ப சொல்லுகிறேன், பாரம். எல்லாம் சொல்லுங்க ஆங்கிலத்திலே the burden. பாரம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் வார்த்தையால் விவரிக்க முடியாத ஒன்று. there is no word. ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் சொல்ல முடியும், சொல்லலாம். ஆனால் பாரம் என்பது வார்த்தைகளே இல்லை. தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய பாரம் உன்னை பொறுத்து, ஆனால் எனக்கு உன்னை குறித்த பாரம். அந்த வார்த்தையை படிக்கிறேன், திரையில் பாருங்கள். கர்த்தருடைய பாரம். சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும். அப்படியானால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எல்லாரும் இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். என் பாரத்துக்கு யாராவது பதில் சொல்ல மாட்டாங்களா? பிரச்சனை இல்லையா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை குறித்து என் பாரம். விஷயத்துக்கு வரேன். இது பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகம். இந்த வேதம் முழுவதும் ஒரே ஒரு சத்தியம் திரும்ப திரும்ப பேசுகிறது. அந்த சத்தியம் என்னவென்றால், ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடும் ஒரு ஆண்டவர். a running man and seeking God. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தேவன் தேடுகிறார். மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். நீங்கள் நானும் விதிவிலக்கல்ல. ஆதியாகமத்து புஸ்தகத்தில், ஆதாமே நீ இங்கே இருக்கிறாய், தேடும் ஆண்டவர், ஓடும் மனிதன். புதிய ஏற்பாட்டிலே, சகைவே நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டிலே தங்க வேண்டும், தேடும் ஆண்டவர். வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் தேடும் ஆண்டவர், ஓடும் மனிதன். அப்படியானால் 4000 ஆண்டுகள் ஆண்டவர் ஸ்டில் God is after man. ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடும் ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா? இந்த வேதம் முழுக்க ஒரே ஒரு சத்தியம்தான், நத்திங் எல்ஸ். ஓடும் ஒரு மனிதன், அவனை தேடும் ஆண்டவர். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த பூமியில் மனுஷனுக்கு, அதாவது பெண்ணுக்காக ஒரு புஸ்தகம், மண்ணுக்காக ஒரு புஸ்தகம், ஆனால் இது மனிதனுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. மண்ணுக்காக என்னது? சூப்பர். பெண்ணுக்காக புரிஞ்சா சரிதான். ஆனால் மனுஷனுக்காக கரெக்ட் சொல்லுங்க. இது எனக்காக சொல்லுங்க, என்னை பற்றி. இட் இஸ் a manual how I have to live in the world. இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும். இந்த பூமியிலே எந்த பொருளை வாங்கினாலும் அந்த பொருளுக்கு மேலே ஒரு சின்ன புக்கு தராங்க. அதுக்கு என்ன புக்கு தெரியுமா? செயல்முறை விளக்கம். அப்படியானால் ஆண்டவர் மனிதனை படைத்து அவன் எப்படி வாழ வேண்டும், how to live, how to earn, how to run the family, how to have the life. வாழ்க்கை எப்படி, குடும்பம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவு பண்ண வேண்டும் என்று சொல்கிற அனைத்தும் சொல்ல புஸ்தகம் தான் இது. திரும்ப சொல்லுகிறேன், பைபிளுடைய ஒரே ஒரு சத்தியம், ஓடும் மனிதன், அவனை தேடி வரும் ஒரு தெய்வம். இதைத்தான் மற்ற ஆதியாமத்திலிருந்து மல்கியாவின் காலம் வரை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வாசித்து பாருங்கள். எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். சீக்கிரமாக எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு, இது ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கோம், God has a diversities. God has many ways. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக. அந்த வார்த்தை பாடுங்க. in times of the past, கடந்த நாட்களிலே, ஆதியாகமத்திலிருந்து மல்கியாவின் காலம் வரை ஆண்டவர் மனிதனோடு பேசிக்கொண்டே இருந்தார். அன்றைக்கும் பேசுகிறார், இன்றைக்கும் பேசுகிறார். அதுதான் சபை. நல்லா கவனிக்கணும். சபை எதுக்கு தெரியுமா? இட் இஸ் நாட் என்டர்டெயின்மெண்ட் கிளப்.
சபை என்பது ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், சபை என்பது பரவசப்படுத்தும் இடம் அல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்தும் இடம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இது பரவசத்துக்கான இடம் அல்ல, இது பரிசுத்தத்துக்கான இடம். அந்த வார்த்தை படிக்கிறேன். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். அதனுடைய கருத்து என்னவென்றால், God wants man to be associated with him. உங்களுக்கு தெரியுமா இந்த ஃபெலோஷிப் என்ற வார்த்தை? ஐயா கூட தலைவராக இருக்கிறார் ஃபெலோஷிப் இல்லை ஐயா? நீங்க நிறைய ஃபெலோஷிப் இருக்கீங்களா? ஒரு ஃபெலோஷிப் இருக்கிறீங்களா? அர்த்தம் தெரியுமா? Two fellows sailing in one ship in one direction. புரிய நினைக்கிறேன். Two fellows sailing in one ship in one direction. ஆண்டோட நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நோக்கமே மனிதனோடு இடைபட வேண்டும், அவரோடு அவன் வாழ வேண்டும். அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன், இன்னொரு முறை படியுங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக என்னங்க தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன், சொல்றேன். இதுல தேவன் வெற்றி பெற்றாரா தோல்வி அடைந்தாரா? அதுதான் சொல்லணும். வெற்றி பெற்றாரா? உங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றார், என் வாழ்க்கையில வெற்றி பெற்றார். ஆனா பலருடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தார். பாருங்க, 34 வருஷமா இந்த சபை நடக்குது. எத்தனை பேர் தேவனுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறீங்க, தேவனுக்கு பாரமா இருந்திருக்கிறீங்க? அதெல்லாம் கூட வேண்டாம். இவருக்கு எத்தனை பேர் ஆசீர்வாதம் இருந்திருக்கிறீங்க, எத்தனை பேருக்கு ஒரு பாரமா இருந்திருக்கிறீங்க? திரும்ப சொல்லுகிறேன், உங்க எல்லாருக்குமே ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி ஆஸ்வதிக்காவிட்டால் பரலோகத்தின் தேவன் ஆஸ்வதிக்கவே மாட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நாங்க ஆசீர்வதிச்சா தான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. என்னுடைய பார்க்குறீங்க? முதல்ல யார் ஆசீர்வாதம் வேணும்? உங்களுடைய ஊழியக்காரன் ஆசீர்வாதம் வேணும். இவருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால், திரும்ப சொல்லுகிறேன், இவர் பாரப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதே போல தேவன் பாரப்பட்டால் என் வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. எல்லாம் சொல்லுங்க, தேவனை துக்கப்படுத்தி ஒரு நிமிடம் கூட நான் மகிழ்ச்சியாய் வாழவே முடியாது. நீங்க மகிழ்ச்சியாய் வாழணுமா? அவரை சந்தோஷப்படுத்துங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மகிழ்ச்சிக்கு எளிய முறை தான். யூ நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஜாய். JOY, ஜாய். அர்த்தம் என்னவென்றால், ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். எனக்கு எப்படி தெரியுமா? ஐ ஃபர்ஸ்ட், மை ஒய்ஃப் நெக்ஸ்ட், ஜீசஸ் ரொம்ப லாஸ்ட். புரியலீங்களா? சொல்லுங்க, ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், ஐ ரொம்ப லாஸ்ட். இப்போ எப்படி தெரியுமா? ஐ ஃபர்ஸ்ட், என் மனைவி நெக்ஸ்ட். சில பேரோட வாழ்க்கையில் ஏசுநாதர் ரொம்ப லாஸ்ட். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன கேள்வி கேட்குறோம். நாங்கள்லாம் கல்யாணம் நடத்துகிறோமே, கல்யாணம் நடத்துகிற பாஸ்டரே சாப்பாட்டு கியூவில் நிற்கிறேன். கல்யாணம் நடத்துகிற பாஸ்டரே சாப்பாட்டு கியூவில் நிற்கிறேன். கொடுமை இல்லை இதெல்லாம்? கல்யாணம் நடத்துகிற பாஸ்டரே சாப்பாட்டுக்கு கியூவில் நிற்கிறார். உண்மை போய் ஐயா சொல்லு, கரங்களை உயர்த்தி. ஜீசஸ் த ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இஸ் த ஃபர்ஸ்ட். என் வாழ்க்கையில், என் திருமணத்தில், என் குடும்பத்தில், என் வியாபாரத்தில், என் அலுவலகத்தில், என் ஊழியத்தில், ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் முக்கியம். முக்கியங்களில் ஆண்டவர் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், தேவனை துக்கப்படுத்தி நீங்கள் ஒரு நாள் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. என்னோட அனுபவம் 53 ஆண்டுகளாக, என்னை விட ஒரு அனுபவம் இருக்கலாம். 53 ஆண்டுகளாக ஐ எம் வாக்கிங் வித் தி லார்ட். நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம் என்னவென்றால், நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கணுமா, ஆண்டவரை மகிழ்ச்சியாக்குங்க. ரெண்டாவது உங்க பாஸ்டர் மகிழ்ச்சியாக்குங்க. கரங்களை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இவர் மகிழ்ச்சியா இருந்தாலே நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. சில பேரால் மகிழ்ச்சியா இருக்க முடியல, எங்களால் மகிழ்ச்சியா இருக்க முடியல. சிலரை பார்த்தா ஸ்தோத்திரம் வருது, சில பார்த்தா ஆத்திரம் வருது. சிலரை பார்த்தா சமாதானம், சில பேரை பார்க்காவிட்டா சமாதானம். சில பேரோடு பேசினா சமாதானம், சில பேரோட பேசாவிட்டா சமாதானம். எனக்கு ஒரு அம்மா என்னை கேட்டாங்க, ஏன் பாஸ்டர் என்னை பார்க்காம போயிட்டீங்கன்னு. நான் நினச்சிக்கினேன், என் சமாதானத்தை இழக்க விரும்பல சிஸ்டர், அதனால் உங்களை பார்க்கல. அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறேன், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஒரு அம்மாவை. அது சியோனுக்கு போகிற அம்மா. புரியுதா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்குது அந்த அம்மா என்னை பார்த்து. அது ஒரு மரண வீடு. அப்புறம் கேட்குது, இப்போ நல்லா இல்லை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. எங்கள் வீட்டுக்காரம்மா பக்கத்தில் கேட்டாங்க, ரொம்ப முக்கியமாக இது உங்களுக்கு அப்படின்னு. யோசித்து பாருங்க, திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம், வருந்தாத உள்ளங்கள் பிறந்த என்ன லாபம்.
புரியவே இல்லை. சொல்லுங்கள், உங்கள் பாஸ்டர் பார்த்து ஒரு நாளும் கனவுல கூட உங்களுக்கு நான் பாரமாக இருக்க மாட்டேன். சத்தமாக சொல்லுங்கள். அவரை பார்த்து சொல்லுங்கள், அவர் இன்னும் 100 வருஷம் அவர் நல்லா சந்தோஷமாக இருப்பார். எங்களுக்கு வியாதி காரணமே நீங்கள் தான். என்னோட பார்க்குறீங்க, எனக்கு 10 அடைப்பையா, எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு. டாக்டர்கிட்ட போனேன் அப்போலோவில். அவர் கேட்டார், நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐ பாஸ்டர்னு. ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேட்டார். நம்ப முடியலையேன்னாரு. என்னங்க, என் மனைவி என்னை மேலும் கீழும் பார்க்குறாங்க. புரியவே மாட்டேன்தில்ல. இதில் அவர் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு அந்த டாக்டர். அப்போ சொன்னார், வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆகிடுமா. ஐயா கூட நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 நாள் அவருக்கு பிரசவ வேதனை தான். புரியலையா? 3 நாள் முடிக்கிறது உள்ள. இதுக்கப்புறம் எத்தனை வில்லன்கள் வருவாங்கன்னு அவருக்கே தெரியாது. என்ன அனுபவம் ஐயா. ஒவ்வொரு கன்ஸ் நடத்தின பிறகு ஒரு வில்லன்கள் வராங்க. உங்களுக்கு வராமல் தேவன் பாதுகாப்பாராக. சொல்லுங்க, பாரம் யாருக்கு? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஒரு பாரம் இருந்தால் வந்திருப்பீங்களா? குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு போராட்டம், குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம், வந்திருப்பீங்களா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை, அவருடைய பாரம் யாரை பற்றி? திரும்ப படிக்க கேளுங்க. யாரை பற்றி? அந்த வசனம் படிங்க. யாரை பற்றி? முதல் வசனம் யாரை பற்றி? சத்தமா, யாரை பற்றிய பாரம் தெரியுமா? இஸ்ரவேலை பற்றி. யார் அவர்? அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மீட்கப்பட்டவர், கர்த்தரை அறிந்தவர், கர்த்தரை ஆராதிக்கிறவர், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரர், தேவனோடு கூட வாழ்கிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு பாரம் ராமசாமி அல்ல, தேவனுக்கு பாரம் ராபர்ட். தேவனுக்கு பாரம் முனியம்மா இல்லை, மேரி அம்மா. புரியவே மாட்டேதில்லை. தேவனுக்கு யார் மேல பாரம் இல்லை? உலகத்தார் மேல பாரம் இல்லை. பாரம் உண்டு, ஆனால் அவருடைய மிகப்பெரிய பாரமே அழைக்கப்பட்ட உங்களை பற்றி, என்னை பற்றி. பண்டிட் பில்லி கிரஹாம் சொல்லுகிறார் அவருடைய புஸ்தகத்தில், ஆண்டவர் இன்னொரு சந்ததியை சந்தித்து ஆயத்தம் பண்ண நேரம் இல்லை, ஆயத்தமாக்கப்பட்ட மக்களை ஆயத்தப்படுத்தவே அவர் விரும்புகிறார். என்ன சொல்ல? அதுக்காக அந்த கூட்டம். தேவனுக்கு இன்னொரு சந்ததி ஆயத்தம் பண்ணி அதை ஆயத்தம் பண்ண நேரம் இல்லை, ஆனால் ஆயத்தமாக்கப்பட்ட மக்களை ஆயத்தப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு யாரை பற்றிய பாரம்? நம்பர் 1 யாரை பற்றி? சத்தமா, ரொம்ப ரொம்ப சுத்தி வலை சொல்றீங்க. சொல்லுங்க, என்ன பற்றி? என்ன பற்றி? நான் இன்னும் வளரலை, இன்னும் சரியா இல்லை. 34 வருஷம் சபைக்கு வரேன். திரும்ப சொல்லுகிறேன், வயசுக்கேற்ற அனுபவங்கள் இல்லை. வயசுக்கேற்ற ஓசியால போட்டிருக்குது, நரைமயிர் அவனில் தெளித்திருக்கிறது, அவனும் அறியாது இருக்கிறான். வயசு அதிகமாயிடுச்சு. இதில் வேற சொல்லுவாங்க, நான் தாங்க இந்த சர்ச்சில் பில்லர். அப்போ பில்லர், இப்போ கேட்டர் பில்லர். புரியவே இல்லை. ஐயா புரியுதுங்களா? அன்னைக்கு அவர் பில்லர், இன்னைக்கு அவர் வெட்டிக்கினே இருப்பார். சொல்லுங்க, அன்றும் பில்லர் இன்றும் பில்லர். ஐயா பொண்ணோட போத்துறீங்க ஒருத்தர், அன்றும் பில்லர். ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர் சொன்னார், இவர் தான் எங்கள் சபையில் பில்லர்னாரு. ஒன்று 6 மாதம் பொறுத்து போனேன். எங்கேயா பில்லர்னார். நான் கேட்டேன், அது கேட்டர்பில்லர் ஆயிடுச்சியா? ஒரு 10 பேரை கூட்டிட்டு எதிர்க்க சபை ஆரம்பிச்சுக்குது. புரியவே இல்லைல்ல. நான் ஒன்று சொல்லுவேன், தானா வந்தவன் தானா போயிடுவான், தப்பி வந்தவன் 10 பேர் கூட்டிட்டு போயிடுவான், கர்த்தரால வந்தவன் தான் நிற்பான். ஐயாக்கு நினைக்கிறேன், தோத்திரம் வருவான். ஐயா நினச்சிப்பாரு, பார்த்து மகளை கர்த்தர் கொடுக்குறாரு. இல்லை, இவன் கொடுக்க வரல, எடுத்துன்னு போக வந்துக்கிறான். தானா வந்தவன் தானா போவான், தப்பி வந்தவன் 10 பேரை கூட்டின்னு போயிடுவான். கர்த்தரா பார்த்து இவர், அதாவது இவர் விதைத்து, இவர் நீர்ப்பாய்ச்சி, இவர் தண்ணீர் விட்டு, இவர் முழங்கால் இட்டு, இவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் தான் சபையில் நிற்பான். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. நாங்க ஐயாவால விதைக்கப்பட்டோம், நீர்ப்பாய்ச்சப்பட்டோம், அவரால் கண்காணிக்கப்பட்டோம், அவரால் பாதுகாக்கப்படுகிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திருமுள்ள வயல சபையா இல்லை. எனக்கு தடிக்கு விழுந்தா 100 சபை இருக்குது இந்த பகுதியில். ஆனால் இதுக்கு மத்தியில் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:28. சீக்கிரம் படிக்கணும். 1 கொரிந்தியர் 12:28. சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், ஒரே நிமிஷம். அந்த முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தை மட்டும் படிக்கணும். தேவனானவர்
சபையிலே வைத்தார். சொல்லுங்க, தேவனானவர் சபையிலே வைத்தார். பாத்தீங்களா வசனம்? பாத்தீங்களா? God set in the church. எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க, திரையில் கூட பாருங்க. சொல்லுங்க, தேவனானவர். கடைசி வார்த்தை ஏற்படுத்தினார். சத்தமா ஏற்படுத்தினார். சத்தமா ஏற்படுத்தினார். எங்கே? நீங்க விரும்பியா அவர் விரும்பியா? சத்தமா. பெண்ணுக்காக வந்தீங்களா, மண்ணுக்காக வந்தீங்களா, எதுக்காக வந்தீங்க? சொல்லுங்க, தேவன் என்னை ஏற்படுத்தினார். இன் இங்கிலீஷ் அதுல போட்டிருக்கு பாத்தீங்களா? God set. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க சத்தமா. இப்போ இதை யார் செட்டப் பண்ணது? இவர் யார் இங்க செட்டப் பண்ணது? ஈரோட்டில் பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கே சென்னைக்கு வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்து அவங்களுக்கு 1000 தொழில் பண்ணி அது நஷ்டமாகி வேலைக்கு போய் அந்த கம்பெனியை மூடி உண்மையா போய்யா? சொல்லுங்க, காட் செட். சத்தமா சொல்லுங்க, ஆங்கிலத்தில் சொல்லுங்க, காட் செட் அப். ஆண்டவர் தான் இந்த சபையில் வச்சிருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு, எல்லாம் நான் பண்ணேன், ஆனால் எனக்கு ரொம்ப பாரம். வேகமாக சொல்லி கொண்டு போகிறேன், நேரம் இல்லை. நம்பர் 1 திரையில் கூட போடுவாங்க. நம்பர் 1 அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை 1:2 நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாயிண்ட்ஸ் போடுறீங்களா? பாயிண்ட்ஸ். நம்பர் 1 போடுங்க. நான் உங்களை சிநேகித்தேன். எஸ், படிங்க. அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள்? பல நேரங்களில் அன்பானவர்களே என்ன பாருங்க, எல்லாரும் we deny God, we deny God's word, we deny God's love. தேவனை மறுதலிக்கிறோம், வார்த்தையை மறுதலிக்கிறோம், அவர் அன்பை மறுதலிக்கிறோம், அவருடைய கிருபைகளை மறுதலிக்கிறோம். படிங்க வசனத்தை இன்னொரு முறை. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். நம்ம என்ன தெரியுமா? நம்ம அதுக்கு ஆதாரம் கேட்கிறோம், அத்தாட்சி கேட்கிறோம், அதற்கு சாட்சி கேட்கிறோம். ஹலோ, திரும்ப திரும்ப பல நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நீர் அன்பு கூறுவாயானால், why should I be like this? நீ இடத்துல உண்மை அன்பா இருப்பீனா எனக்கு ஏன் இப்படி நடக்கல? ஏன் எனக்கு இந்த இழப்பு? எனக்கே இந்த ஏமாற்றம்? எனக்கே இந்த கண்ணீர்? என் பிள்ளை இப்படி, என் கணவன் இப்படி, என் மனைவி இப்படி, எனக்கே இந்த வியாதி? திரும்ப சொல்லுகிறேன், சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்பத்தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர். அவர் என்ன சொல்றாரு? ஐ லவ் யூ. ஒன்றும் இல்லை, உலகத்தில் ஒரு ரூபாய் ரோஜாப்பு கொடுத்து சொல்கிறான் ஐ லவ் யூன்றான். அதை நம்புறீங்க? புரியவே மாட்டேதில்ல. என்னங்க, ஏதோ ஒரு நாள் வருது ஐ லவ் யூன்றான், அவன் அது எவ்வளோன்னு தெரியல. அந்த ரோஜாப்பு, ஒரு ரோஜாப்பு கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்கிறான், அவனை நம்புறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் சொல்கிறார் ஐ லவ் யூ. In spite of all your failures, உன் தோல்விகளுக்கு மத்தியில், உன் இல்லாமின் மத்தியில், வெறுமையின் மத்தியில், ஏற்றத்தாழ்வுக்கு மத்தியில் ஐ லவ் யூ. அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நேசிக்கிறார். எப்படி தெரியும்? யோசித்து பாருங்க. அதாவது திரும்ப சொல்ல விரும்புகிறேன், நான் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் எல்லாருமே. நம்முடைய நேசத்திலே மாற்றம் உண்டாகிறது, அவர் நேசத்திலே மாற்றமே இல்லை. யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். சீக்கிரமாக யோவான் 13. பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேலை வந்ததென்று பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற நம்முடையவர்களில் நான் சொல்ல வந்த சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. எல்லாம் மைக்கில் படிமா சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. சத்தமா, அன்பு வைத்தபடியே அன்பு முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஒரு சின்ன கேள்வி, ஐயா உங்க வாழ்க்கையில் எப்படி அன்னைக்கு இருந்த அன்பு, அன்னைக்கு இருந்த நேசம், அன்னைக்கு இருந்த ஓட்டம், அன்னைக்கு இருந்த வேகம் இன்னைக்கு இருக்குதா? வசனம் சொல்லுகிறது அன்பு வைத்தபடியே. சத்தமா சொல்லுங்க, அன்பு வைத்தபடியே. இனி அவருக்கு பாஸ்டர் செல்லத்துறை தேவையில்லை, ஸ்டீவன் தேவகுமாரும் தேவையில்லை. புரியுது நினைக்கிறேன்ல? ஏன் எங்க போறாரு இப்போ? ஐயா தெரியும் நினைக்கிறேன். ஒருத்தர் நம்ம விட்டு போறான்னு சொன்னா உடனே வார்த்தை மாறும், பேச்சு மாறும், நடை மாறும், உடை மாறும். முதல்ல சொல்லுங்கயான்னுவான், இப்போ என்னயான்னுவான். என் தெரியுமா, வேற அட்ரஸ் பார்த்துட்டான். இந்த வீடு காலி பண்ணுறவங்கெல்லாம் வீட்டை காலி பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளோ ஆணி அடிக்க முடியும் அவ்வளோ ஆணி அடிப்பாங்க. புரியவே மாட்டேங்குதுல்ல? வீட்டை காலி பண்ணுறதுக்கு முன்னால் எவ்வளோ ஆணி அடிக்க முடியுமோ. ஏன் தெரியுமா? எங்கே போகிறான் அவன்?
வேறு வீடு போகிறான். ஊழியத்தில் நான் பார்த்துட்டேன், ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க, ரொம்ப அன்பா சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. வார்த்தை மாறுதுன்னா அட்ரஸ் ஏற்கனவே அவன் செட் பண்ணிட்டான். ஐயா புரியும் நினைக்கிறேன் எல்லாம். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அன்பு வைத்தபடி அன்பு வச்சிருக்கிறாரு. சத்தமாக சொல்லுங்க. ஆனால் நம்ம தான் இப்போ அன்னைக்கு இருந்து அன்பு இன்னைக்கு இருக்குதா? நம்ம உங்களை தான் கேட்குறோமா? அந்த ஏழ்மை, வறுமை, இல்லாமை, எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவர் ஆண்டவர். இன்னைக்கு வசதி வந்துடுச்சு, வசதிகள் வலைகளாக மாறி போச்சு. புரியும் நினைக்கிறேன்ல. கொஞ்சம் வசதி. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன், ரொம்ப ஏழ்மை தான், ரொம்ப ரொம்ப ஏழ்மை, ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் வசதி, கொஞ்சம் கார். ஒருத்தர் வரதில்லை சபைக்கு. இப்போ ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டேன். இல்லை பாஸ்டருங்க, கார் நிறுத்த இடம் இல்லைன்றார். என்னங்க அது என்ன வண்டின்னு கேட்டேன். என்னையா வாங்கியிருக்கிறீங்க? மாருதி 800 வாங்கியிருக்கிறேன். புரியவே இல்லை. மாருதி 800 வாங்கி நிறுத்த இடம் இல்லையா? இவர் BMW வாங்கினா என்ன பண்ணுவார்? உண்மை சொல்லட்டுமா? தூக்கத்தில் செத்துட்டார். தூக்கத்திலே செத்துட்டார். ஐயா ஜபத்திலே இருக்கார் போல, தூக்கத்திலேயே. நான் சொல்ற புரியுது உங்களுக்கு? கரங்களை சொல்லுங்க. தேவனே, நான் எந்த உயரத்திற்கு போனாலும் நான் நானாவே இருப்பேன் ஆண்டவரே, நான் மாறவே மாட்டேன். ஐயா பஸ் சொல்லுங்க, எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நான் BMW கார் வாங்கினா கூட இங்கே சபைக்கு தான் வருவேன். அப்படியா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது முக்கியம் இல்லையா? நமக்கு கர்த்தர் தான் முக்கியம். நம்பர் 1 சொல்லுங்க, டினையல். தம்பி போடுறீங்களா? டினையல் 1 2. அது ஒரு வார்த்தை போட்டுருது, எப்படி. வசனம் படிங்க. வசனத்தை எப்படி இருக்குதா? எப்படி என்னங்க? சத்தமா. எங்களை எப்படி அது போதும். சொல்லுங்க, எப்படி. சத்தமா. யார் யாரை பார்த்து கேட்கறது? அவர் தான் என்ன பார்த்து கேட்கணும். நீங்க எங்களை பார்த்து எப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? அநியாயமா இல்லை இதெல்லாம்? எப்படி? ஹலோ, தேவன் சொல்ல அப்படிதான். அந்த வசனம் புரியுதா? எப்படி. ரெண்டாவது குறிப்பு சொல்லுங்க, நான் உங்களை திரும்ப சொல்லுகிறேன். அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு, அதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டதுனால அல்ல, நான் பெற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, பெறாவிட்டாலும் பரவாயில்லை. ஒன்று சொல்லுங்க, தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, தந்தவைகளை விட தந்தவர் பெரியவர். இந்த சபை பெருசு, இந்த வீடு பெருசு, உங்க வாகனம் பெருசு, உங்களுடைய அந்த வசதி பெருசு. இதை விட அவர் ரொம்ப பெரியவர். நான் சொல்றேன், எல்லாரும் சொல்லுங்க, தேவனே, தந்தவைகளை அல்ல தந்தவரை அன்பு கூறுவேன். ஐ டோன்ட் லவ் த கிவிங், ஐ லவ் த கிவர். இதை அன்பு கூறுவோம். தந்தவரையா தந்தவைகளையா? சத்தமா. அத்தானையா ஆண்டவரையா? அத்தானையா ஆண்டவரையா? என்னடி பாக்குறீங்க? ஆருயிர ஆண்டவரா? சொல்றாரு, என் மனைவி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை. உண்மைதான் அது. என் மனைவி இல்லைன்னா வாழ்வே நீர்தான் ஐயா. ஆமீன். அப்படி ஒருத்தர் இருக்கிறார். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், உங்க மனைவி எப்படி இருக்கிறாங்கன்னு. அதை சொல்லி இப்போ என்ன பயமுறுத்துறீங்கன்றார் அவர். மனைவி எப்படி இருக்கிறாங்க கேட்டா, அதை சொல்லி இப்போ என்னையா பயமுறுத்துறாங்கன்னு கேட்கிறார். இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. அதை சொல்லுங்க, தேவன் உண்மை உள்ளவர். அவர் எதை சொல்லுகிறார் அது உண்மையாக தான் இருக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஐ லவ் யூ. நீ என்ன சொல்ல போறீங்க இப்போ? எஸ் லார்ட். ஏராளம் பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, இல்லாமை உண்டு, வெறுமை உண்டு, கண்ணீர் உண்டு, கவலை உண்டு, கலக்கம் உண்டு, வியாதி உண்டு. இவைகள் மத்தியிலே நேசிக்கிறேன்னு சொல்றாரு, அது ரொம்ப உண்மை. சொல்லுங்க, என் உணர்ச்சிகள் அல்ல, அவருடைய வார்த்தை தான் உண்மை. நேற்று கூட சொன்னேன், ஃபேக்ட்ஸ் வேற, ட்ரூத் வேற. அதாவது வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லாமே உண்மைகள், ஆனால் உண்மைகளை விட இந்த சத்தியம் மேலானது. உண்மைகளை பொய்யாக்கும் வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. 38 வருஷம் அவன் சொன்னதெல்லாம் உண்மை. அத்தனை உண்மைகளையும் ஒரே நிமிஷத்துல கர்த்தர் பொய்யாக்கிட்டார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, தேவனுடைய முதல் பாரம் யூ டினை மீ. என்னை மறுதலிக்கிறாய், என் வார்த்தையை மறுதலிக்கிறாய். வசனம் படிப்பீங்களா? ஒன்ஸ் அகைன். நான் உங்களை சிநேகித்தேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள்? யார் சொல்றது தெரியுமா? அறியாதவர்கள் அல்ல, அறிந்தவர்கள். புரியாதவர்கள் அல்ல, புரிந்தவர்கள். நன்மையை பெறாதவர்கள் அல்ல, நன்மையை பெற்றவர்கள். வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு சொல்றாங்க. எப்படி? எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. தேவனே, என் வாழ்க்கையில் ஒரு நாளும் அந்த கேள்வியை கேட்காதபடி என்னை காத்துக்கொள்ளும். Why Lord? No Lord.
அநேகர் கேட்குற கேள்வி, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த பாடு? நான் கேட்டிருக்கிறேன். நான் 3 மாதங்கள் மரணத்தின் படுக்கையில் இருந்தேன். அப்போலோ மருத்துவமனை இல்லை. ஐ லாஸ்ட் மை ஸ்பீச். என்னுடைய இந்த பைபாஸ்க்கு பிறகு என்னுடைய பேசும் திறன் இழந்து போயிட்டேன். வெறும் காற்று மட்டும் வரும், வார்த்தை வராது. ஐ கிரைடு. 3 மாதம் பேச்சே இல்லை, ஊமையனாக இருந்தேன். இசைக்கில் போட்டுருது, நீ சில காலம் ஊமையனாக இருப்பாய், எழுதி தான் காட்டுவேன். ஒரே அழுகையாக இருக்கும், கண்ணீராக இருக்கும். அப்புறம் நான் கேட்டிருக்கிறேன், ஓ லார்ட், வை லார்ட்? ஆனால் தேவன் சொன்னார், அன்பானுடைய ஒன்று சொல்ல நம்புறேன், கேள்வி தேவையானால் மனிதனிடத்திற்கு போ, பதில் தேவையானால் தேவனிடத்திற்கு வா. சொல்லுங்க, கேள்வி தேவையான எங்க போவேன்? மனுஷன்கிட்ட போங்க. பதில் தேவையானால் நமக்கு கேள்வி வேணும், பதில் வேணுமா? சத்தமா சொல்லுங்க. நம்பர் 2, அவருடைய முதல் பாரம் சொல்லுகிறார், யூ டினை மை வேர்ட், யூ டினை மை லவ், யூ டினை மை கமாண்ட்மெண்ட்ஸ். அதாவது எல்லாவற்றையும் நீ மறுதலிக்கிறாய், கேள்வி கேட்கிறாய். டினையல். அடுத்தோடு போடுவாங்க பாருங்க, அடுத்த ஒரு வார்த்தை 1:6 கடைசி வார்த்தை 1:6 படிங்க. உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். முழுக்க படிங்க சிஸ்டர், முழுக்க படிங்களா. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அவர் சொல்லுகிறார், நான் 2 காரியம் சொல்றார், எனக்கு எல்லாரும் கவனிக்கணும். நான் உன்னுடைய பிதா. நல்லா கவனிக்க, அந்த வசனம் படிங்க. நான் உன்னுடைய பிதா. என்ன எல்லாரும் பார்க்குறீங்களா? வாட் காட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? சொல்லுங்க, கனம். சத்தமா. இன்னொன்று சொல்றாரு, உன்னுடைய எஜமான், ஐ அம் த பாஸ், ஐ அம் த மாஸ்டர். உன்கிட்ட என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? பயத்தை எதிர்பார்க்கிறேன். கனமும் இல்லை, பயமும் இல்லை. இன்னைக்கு சபைக்கு நிறைய பேர்கிட்ட கனம் பண்றது இல்லை. ஒரு சின்ன கேள்வி கேட்க விரும்புறேன். முதல் பாட்டுக்கு வரவங்க மட்டும் கை தூக்குங்க. முதல் பாட்டுக்கு வரவங்க எல்லாம், முதல் ஜபத்துக்கும் பாட்டுக்கு வரவங்க எல்லாம். ஆராதனை அசட்டை பண்ணுவது ஆண்டவர் அவமானப்படுத்துவது. எனக்கு கவனிக்கிறீங்களா? ஆராதனைக்கு கால தாமதமாய் வருவது ஆண்டவர் அசட்டை பண்ணுவது. கவனிக்கிறீங்களா? தமிழ் என்ன படிச்சு கடைசி சொற்றொடர், குமாரன் தன் பிதாவையும் கடைசி சொற்றொடர். உமது நாமத்தை எதனாலே எதனாலே சர்ச்சில் ஃபேஸ்புக் பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது. என்ன சொல்லட்டுமா? என்ன தயவுசெய்து கவனிங்க. வேதத்துக்கு இணை வேதம்தான், மொபைல் அல்ல. எல்லாம் வயல் கேள்வி சொல்லுங்க. வேதத்துக்கு இணை சத்தமா, லேப்டாப் அல்ல, மொபைல் அல்ல, வேதத்துக்கு இணை வேதம் தான். தேவன் சொல்லுகிறார், யூ டிஸ்பைஸ் மீ, என்னை ரொம்ப அசட்டை பண்ற. யோசித்து பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் பிதாவானால். சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு புரியுது அந்த வசனம்? அதாவது நான் தான் உன்னுடைய தகப்பன் என்ற எண்ணமே உனக்கு இல்லை. இன்னொன்னு சொல்ல நம்புறேன், இந்த உலகத்துல எல்லா உறவுகளும் சொல்லி தெரிகிற உறவு, சொல்லி தெரியாத ஒரே உறவு அப்பாவுடைய உறவு தான். யாராவது வீட்டில் போய் இதாண்டா அவங்க டேடி, இதா அவங்க மம்மின்னு சொல்லிக்கிறீங்களா? ஐயா புரியவே இல்லை. உங்க வீட்டில் டேய் இதாண்டா உங்க டேடி, இதான் நான் தாண்டா மம்மின்னு சொன்னீங்கன்னா சந்தேகப்படுவான். புரியவே இல்லைல்ல? இது ஆண்டின்றோம், இது அங்கிள்ன்றோம், இது பாட்டின்றோம், இது தாத்தான்றோம். எந்த பிள்ளைக்குமே நான் தான் உங்க மம்மின்னு சொல்லல. இங்க தேவன் சொல்லுகிறார், நான் பிதாவானால். தட் மீன்ஸ் யூ நெவர் ரெகக்னைஸ் மீ as my lord, not father. என்ன ஆண்டவரா மதிக்கல, என்ன தகப்பனா மதிக்கல. கரங்களை போய் சொல்லுங்க, ஐயா ஒன்னு சொல்லட்டுமா? ஐயா நீங்க எவ்வளவு பெரிய அம்பானியா இருங்க, பில்கேட்டா இருங்க, அதானியா இருங்க, செருப்பை கழற்றி போட்ட இடத்திலேயே உங்க படிப்பு, உங்க பணம், உங்க அந்தஸ்து, உங்க முதிர்ச்சி, உங்க அனுபவங்கள் எல்லாம் கழற்றி போட்டுட்டு just as a child of God. ஆமென் சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளை மாதிரி உட்காருவேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அனுபவங்கள் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், நீங்க தான் சபையினுடைய பில்லரா இருக்கலாம், சபையினுடைய ஸ்தாபகரை நீங்களா இருக்கலாம், உங்களை நம்பி நாங்க வாழலாம். ஆனாலும் செருப்பை கழற்றி போட்ட இடத்திலேயே உங்க அறிவு, அனுபவம், படிப்பு, அந்தஸ்து, உங்க பொசிஷன் எல்லாம் போட்டுட்டு just come as a child of God. என தேவன் சொல்றாரு, நீ என்னை கனம் பண்ணு. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாழ்நாளிலே உண்மை கனம் பண்ணுவேன். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், திருமணங்கள்ல கர்த்தரை கனம் பண்றீங்களா? உறவை கனம் பண்றீங்க, உலகத்தை கனம் பண்றீங்க, சொந்தங்களை கனம் பண்றீங்க, ஆனா கர்த்தரை கனம் பண்றீங்களா? நாள் பார்க்குறீங்க, நட்சத்திரம் பார்க்குறீங்க, கேஷ் பார்க்குறீங்க, கலர் பார்க்குறீங்க, காஸ்ட் பார்க்குறீங்க, ஆனால் கிரைஸ்ட பார்க்கவே இல்லை. ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்களை பார்த்து?
யாராவது ஆடி மாதம் கல்யாணம் பண்ணவங்களை காரியங்களை ஊற்று காட்டுங்க. ஆடி மாதம் கல்யாணம் பண்ணவங்க. ஆடி மாதமாமா? இங்கிலீஷில் என்ன மாதம்? என்னம்மா? ஆகஸ்ட் இல்லை, அது ஜூலை லாஸ்டா? சூப்பர். எப்படி தெரியும் தெரியுமா? எனக்கு கல்யாணமே ஆடி மாதம் அமாவாசை நடந்துச்சு. எனக்கு 8/8/83 ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு. நல்லா இருக்கிறேன், பிள்ளைகள் இருக்குது, பேரப்பிள்ளைகள் இருக்குது, நல்ல ஊழியம் இருக்குது, நல்ல சபை இருக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் 3 பிள்ளைகளுக்குமே செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். என்னடி பார்க்குறீங்க? முகூர்த்த நாளில் கல்யாணம் வைக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையே. எங்களுக்கு ட்ரெயினும் கிடைக்கல, எங்களுக்கு ஹோட்டலும் கிடைக்கல, தங்க இடமும் கிடைக்கல. இப்போ நான் வர்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு சென்னையிலேருந்து வர்றதுக்கு. இதை புரியுதாயா? 1.25 மணி நேரம் ஆச்சு மின்ட்டில் நீங்கள் வர்றதுக்கு. அவ்வளோ முகூர்த்தம். நாளைக்கெல்லாம் வந்துடுவீங்களா காலையில்? அப்படியா? இதில் வேற சொல்கிறாங்க வீடேறி வந்தான். இப்போ ஹெலிகாப்டரில் வருவான், வீடேறி தான் வருவான். சொல்லுங்க, 1000 இருக்கட்டும். எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் சொல்லுவாங்க, தம்பி இது அழைப்பு அல்ல, அறிவிப்பு. என்னது? அவங்களுக்கே தெரியுது ஐயா வரமாட்டாருன்னு. இது அழைப்பு இல்லை. என்னுடைய சொந்தங்கள் அத்தனை இந்துக்கள் தான். ஆனாலும் எனக்கு தெரியும், 53 ஆண்டுகளில் 2 ஞாயிற்றுக்கிழமை தவிர நான் ஆலயத்தை விட்டதே இல்லை. விளம்பரங்களுக்கு அல்ல, அது நான் கொண்ட உறுதி, அது என் தீர்மானம். பிகாஸ் யுவர் டிசிஷன் will determine your destiny. சொல்லுங்க, இன்றைய தீர்மானம் என் வாழ்க்கை. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என் தீர்மானம் என் வாழ்க்கை. என் தீர்மானம் தான் நான். சத்தமா சொல்லுங்க, மை டிசிஷன் will determine my destiny. நிறைய சாட்சி சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். என்னோட முதல் டிமாண்ட் வந்து வரவன் பாஸ்டா இருக்கணும். என்ன பார்க்குறீங்க? வரவர் நம்பர் 1. நம்பர் 2, புரியுதா உங்களுக்கு? நகை போடாத ஆளாக இருக்கணும். 30 வயசு ஆயிடுச்சு, 32 கூட ஆயிடுச்சு. எத்தனை எதிர்ப்பு, எத்தனை போராட்டம். ஐயா கூட நிறைய எனக்கு உதவி செஞ்சார் அந்த விஷயத்தில். 32 வயசு ஆச்சு. உலகமே எனக்கு எதிர்க்குது. மனைவி எதிர்ப்பு, பிள்ளைகள் எதிர்ப்பு, எல்லாரும் எதிர்ப்பு. ஆனால் சொன்னவர் உண்மை உள்ளவர். 3 பேரும் பாஸ்டர், 3 பேருமே அப்படி தான் பண்ணேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறார் இப்போ. ஆமீன் சொல்லுங்க. உங்களுடைய உறுதி தான் உங்களுடைய வாழ்க்கை. உங்கள் தீர்மானம் பார்க்கலாம் பாஸ்டர், பார்த்துக்கலாம் வந்தா அது இருக்கட்டும், இது வரணும் பரவாயில்ல. இல்லை, நீங்கள் விரும்புங்க. நீங்கள் விரும்புகிற ஒன்றை தேவன் செய்வார். அவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணு, உன்னை கனம் பண்ணுவேன். எனக்கு பயப்படு. 3வது சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1 டினையல், நம்பர் 2 டிஸ்பைஸ். சொல்லுங்க, தேவனை அசட்டை பண்ணுவது. சத்தமா சத்தமா. ஐயா ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். உங்கள் பிள்ளை அசட்டை பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கேன் ஐயா? உங்கள் பிள்ளை அசட்டை பண்ணுறானே. நீங்கள் அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவர் சொல்கிறார், டேய் மழை வருதுரா, ஜன்னலை சாத்துறாரு. அவன் சொல்கிறான் 10 ரூபா கொடுக்குறேன்னு கேட்குறான். இந்த காலத்து பிள்ளைகள் அசட்டை பண்ணல அப்பா அம்மாவை. யோசித்து பாருங்களேன். திரும்ப சொல்லுகிறேன், தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தேவனால் அசட்டை பண்ணப்படுவான். டோன்ட் டிஸ்பைஸ் யுவர் பாஸ்டர், ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்டர், God will respect you. ஊழியனை கனம் பண்ணுங்க, நீங்கள் கர்த்தரால் கனம் பண்ணப்படுவீர்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்க. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில், உங்களுடைய அரங்கத்தில், உங்களுடைய குடும்பங்களிலே, உங்களுடைய திருமணங்களிலே எல்லாவற்றையும் honor God, you will be honored. அவன் சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு இந்துலேருந்து வந்தேன், இந்து மார்க்கத்திலிருந்து வந்தேங்க. எங்கள் வீட்டில் நிறைய போராட்டம் எனக்கு. நம்பர் 1, எங்கள் வீட்டில் என்னுடைய திருமணங்களில் முதல்ல திட்டினார் எங்கள் அப்பா. நான் ஒருத்தர் தான் கிறிஸ்தவன், எவனோ பேர் பெத்தா எவனோ பேர் வச்சான்னு. அப்புறம் திருமணங்களில் மிரட்டினார். நான் இது மாதிரி வேறு மார்க்கத்தில் இதில் திருமணம் பண்ணால் நான் தற்கொலை பண்ணிப்பேன், நான் கடிதம் எழுதி வச்சு தான் சாவேன். ஏன்னா எனக்கு அப்புறம் 4 தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது. என்னுடைய தீர்மானம் எல்லாருக்கும் திருமணம் பண்ணி கடைசி நான் திருமணம் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அத்தனை பேர் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. எங்கள் அப்பா சாகு எங்கள் அம்மாவும் அப்பாவும் சாகும் வரை பாஸ்டர் 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 பேரே சொல்லலை. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கர்த்தரை கனம் பண்ணுங்க. எந்த உலகத்தில் குனிந்து பார்க்கப்பட்டீர்களோ அதே உலகத்தில் அண்ணாந்து பார்க்கப்படுவீர்கள். நம்புறீங்களா? ஆனர் காட். உங்க வியாபாரத்தில் கர்த்தரை கனம் பண்ணையா, உங்க தொழிலில் கர்த்தரை கனம் பண்ணுங்க, குடும்பத்தில் கர்த்தரை கனம் பண்ணுங்க. நிச்சயமாய் நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். சொல்லுங்க, டினையல், டிஸ்பைஸ்ட். அடுத்து ஒன்று போடுவாங்க பாருங்க, அடுத்து ஒன்று போடுவாங்க. 1:4, 1:7. என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். முதல்ல எப்படின்னு கேட்டோம், இப்போ
எதனாலே? ஐயா உனக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஆண்டவரை கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ ஜீனியஸா? முதல்ல என்ன கேள்வி? சத்தமா. எப்படி? இப்போ எதனாலே? அதோ புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இதுவரையும் நான் தேவனை கேள்வி கேட்டதே இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் பொய் சொல்லாமல் சொல்லணும். ஐ நெவர் ஆஸ்க் கொஸ்டின். ஆண்டவர் நான் கேள்வி கேட்டதே இல்லை. ஏன் ஆண்டவரே? எப்படி ஆண்டவரே? எதனால் ஆண்டவரே? நான் கேட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்ல விரும்பலை. ஐ ஆஸ்க் so many millions of questions. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், அன்பான முதல்ல கேட்டது என்னது? எப்படி? இப்போ எதினால்? ஒன்று பாருங்க, நம்முடைய கேள்விகள்லாம் அதாவது அர்த்தமில்லாத கேள்வி. அதில் சொல்றார் பாருங்க, என்னுடைய பீடத்தை அசுத்தமான அப்பத்தை, சத்தமா சொல்லுங்க, என் பீடத்தை அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதாலே. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறேன், இந்த திருவிருந்து நல்லா புரியுது உங்களுக்கு? சபைக்கே வரதில்லை, ஜெபமே பண்றதில்லை, வேதமே வாசிக்கிறதில்லை. அந்த வசனமே கம்யூனியன், கம் அண்ட் ஹேவ் யூனியன். அதுக்கு என்ன அர்த்தம்? கம் அண்ட் ஹேவ் யூனியன். 3 வாரம் வரதில்லை, அவன் 4ஆவது வாரம் வாய் ஆன்னு திறக்கிறான். என்னன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு பார்த்தா ஃபுல் பேக்ட் ஆயிடுது. ஆனால் 3 வாரம் பார்த்தா எங்கே தேடுவேன் அவனை, எங்கே தேடுவேன் சொல்லுங்க. தேவனுடைய திரும்ப சொல்லுகிறேன், முதல் அடுத்து எல்லாமே டீல வரும். டிஃபைல்டு, சாரி டினைடு, டிஃபைல்டு. அடுத்த ஒரு வார்த்தை டிஃபைல் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய கர்த்தருடைய பந்தி என்கிற எல்லாம் கரங்களை. கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. ஒரு சின்ன கேள்வி, நான் கர்த்தருடைய பந்தி மட்டுமே ஆலயம் வரும்போதே ஒரு பயம். திரும்ப சொல்ல விரும்புறையா? உள்ள வரும்போதே பணிந்து குனிந்து உள்ள வாங்க. நிறைய பேர் பார்க்குறேன், 2 கையை அப்படி மாட்டிக்கின்னு அப்படி ஒரு பார்வை, இப்படி ஒரு பார்வை, இப்படி ஒரு பார்வை. நோ, உள்ள வரும்போதே அந்த பயபக்தி. திரும்ப சொல்லுகிறேன், யூ ஆர் டிஃபைல்ட் தி ஹவுஸ் ஆஃப் காட். திரும்ப உங்களுடைய பேச்சு, உங்கள் நடை, அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. அதாவது கர்த்தருடைய பீடம் என்கிற, கர்த்தருடைய பந்தி என்கிற எண்ணமற்று சத்தமா, எண்ணமற்று போய் சத்தமா. நீங்க உள்ள வரும்போதே தெரியுமா, நீங்க எங்க வரீங்க? ஒரு ராஜ அரண்மனைக்குள்ள வரீங்க. யூ ஆர் இன் a great palace. ஒரு ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ள வரீங்க. அந்த பயம், அந்த பக்தி, அந்த ஒரு அவருக்குரிய கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், யூ டிஃபைல்டு. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்க வார்த்தைகள் எப்படி இருக்குதுங்க? the words that you speak, உங்க வார்த்தை எப்படி? இங்க எல்லாமே கிறிஸ்டோபர் தான், ஆனா வீட்டில் போனா லூசிஃபர். கிறிஸ்டோபர் கோச்ச கூடாது. இங்க எல்லாம் ஏஞ்சல் தான். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு அங்க போனா வாடா போடா. எனக்கு ஒரு அம்மா ஒருத்தர் சொல்றார், பாஸ்டர் வாடா போடான்னு சொல்றா பாஸ்டர் எங்க மனைவி, கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னு. நான் ஏமான்னு கேட்டேன். நான் ஸ்கூல் டீச்சரா இருக்கிறையா, அதனால பசங்களை சொல்லி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. என் டாக்டர் வந்து லாயரா இருக்கிறா. ஒரு நாளைக்கு 4 முறை 100 முறை மயில் ஆடுன்றா. என்ன ஒரு நாள் கூட மயில் ஆடுன்னு சொன்னதே இல்லை அவன். அவங்க புருஷன் வந்திருக்காரு இங்க, இல்லை புருஷனை லாடுன்னு சொல்றால தெரியல, அப்பாவே லாடுன்னு இல்லையே சொல்லுன்றா. என்ன கேட்டா வேற யாரும் சொல்ல, எஸ் சார்ன்றா. கிளைண்ட் ஃபோன் பண்ணா எஸ் சார், நான் ஃபோன் பண்ணா என்ன என் வீட்டுக்காரர் போயிட்டார். என்ன இல்லை, எண்ணமற்று சத்தமா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நீங்க எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அந்த எண்ணம் இருக்கணும். ஒண்ணுமே இல்லை. ஒன்று தெரியுமா, நம்ம எல்லாம் ஒரு காலத்துல மத்தேயு 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், வேர் வி ஆர் அண்ட் வேர் வி ஆர் நவ். எங்கிருந்தோம், யாரா இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம். மத்தேயு 20:3. சீக்கிரம். 3ஆம் மணி வேளையில் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே இருக்கிற எல்லாருமே கேர பிளாட்ஃபார்ம் தான். என்ன போட்டுருது? இல்ல எங்க இருந்தீங்கன்னு கேட்டேன். எங்க இருந்தீங்க? சத்தமா கேர பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க. நான் ஒரு நீங்க ஒத்துப்பீங்களா? சொன்ன எப்படி சொல்வீங்க பாஸ்டர்? என்ன பண்ணிட்டு இருந்தோம்? வேலை வெட்டி இல்லை, வாழ்க்கை இல்லை, அர்த்தம் இல்லை. தமிழ்ல எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது, சும்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை. அர்த்தமற்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேவன் தந்தார். சும்மா இருந்தோம், நீ நம்மளை சுறுசுறுப்பாக்கிட்டார். கடைத்தெருவில் இருந்தோம், நீ கடைகோடில் வச்சுட்டார். சொல்ல, கடைத்தெருவில் இருந்தேன் சத்தமா, இன்னைக்கு 4ஆம் மாடியில் இருக்கிறேன் இல்லைங்களா? கடைத்தெருவில் இருந்தேன், இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். அன்னைக்கு ஒன்றும் இல்லை, தி அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபா. புரியவே இல்லை, புரியவே இல்லை.
சொல்லுங்க, எங்க இருந்தேன்? கடைத்துறை. என்ன பண்ணிட்டு இருந்தேன்? சும்மா இருந்தேன். சும்மா இருந்து என்ன கூட வந்து தேடி வந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐயா, என்னை விட நல்லவர்கள், நீதிமான்கள், உண்மை உள்ள இருந்தாங்க. ஆனா கர்த்தர் உங்களை என்னையும் கண்டார். வசந்த போட்டு தம்பி, என்னை கண்டார். சொல்லுங்க, கண்டார். சத்தமா, சத்தமா. நான் யாரும் தெரியுமா அவருக்கு? நான் யாரும் தெரியுமா? என்னடி பாக்குறீங்க? தெரியாதா? உங்களுக்கு தெரியும், உங்க தாத்தா தெரியும், உங்க பாட்டி தெரியும், உங்க சொந்த எல்லா கதையும் அவருக்கு தெரியும். எங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். அவருக்கு he knows everything. அவர் பார்க்கிறவர், கவனிக்கிறவர், எல்லாவற்றையும் மேலாக உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். சொல்லுங்க, கண்டார். இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையில் வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அவர் இன்னைக்கு நம்மளை பார்க்கலன்னா இங்க நம்ம இருப்போமா? இங்க சத்தமா இருக்கு. அவர் நம்மளை பார்த்தனாலதான் இன்னைக்கு உலகம் நம்மளை பார்க்குது. ஐயாவை பார்க்குது, என்ன பார்க்குது? இந்த உலகம் பார்ப்பதற்கு காரணமே அவர் என்னை கண்டார். ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா? அவரை அந்த வசனம் படிங்க, அந்த எண்ணம், 7ஆம் வசனம், எண்ணம். சொல்லுங்க, எண்ணம். கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி என்கிற எண்ணமற்று போயிற்று. எண்ணமற்று போயிற்று. ஒன்னு சொல்ல விரும்புறேன், கவனிங்க. ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேர் அஸ்திபாரம் போடும். முதல்ல சொன்னேன் டினை, இரண்டாவது சொன்னேன் டிஸ்பைஸ்ட், மூன்றாவது டிஃபைல்டு. அன்பானவர் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க காணிக்கையில கூட நீங்க உண்மையா இருங்க, உங்க ஜபத்துல உண்மையா இருங்க, உங்க வாழ்க்கையில உண்மையா இருங்க. கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதுல உண்மையா இருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்து ஒன்று சொல்ல விரும்புறேன். அடுத்து ஒன்று 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திருணமாய் பேசி 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். தன் மந்தையின் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும். 14ஆம் வசனம். மந்தையில் கடா இருக்குது. என்ன சொல்லுங்க எல்லாரும்? எதை கொடுக்குறீங்க? இந்த காணிக்கையில பார்த்தீங்கன்னா, இந்த காணிக்கையில கண்டக்டர் வாங்காத நோட்டு, கடைக்கார வாங்காத நோட்டு, செல்லாத நோட்டு, கிழிஞ்ச நோட்டு, எண்ணெய் கரப்பட்ட நோட்டு எல்லாம் அதில் போட்டுறாங்க. சில பேர் அந்த இலங்கை காசு போடுறான், அதை ஒரு மாற்ற போய் விடுதலை புலி நினச்சிப்பான். என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த ஐயா பாஸ்ட் திறமசாலி, பேங்க்ல மேனேஜர் தெரியும், அவர் மாத்திப்பார். புரியவே மாட்டேங்குது. அதை கையில் எடுக்கும் போது அப்படி தோண்டு போயிடுது. மந்தையில் சத்தமா கடாயெல்லாம் அமெரிக்கால இந்த 3 வருஷம் ஃபெயில் ஆனது. அம்மா அப்பா படிக்கிறதுலாம் பைபிள் ஸ்கூலுக்கு. புரியவே மாட்டேங்குதுல. படிக்கிற பிள்ளைகளாம் எங்குது? நல்லா படிக்கிற பசங்கள்லாம் ஐடி. இந்த படிக்காதவன், ஃபெயில் ஆனவன், புதுவங்களுக்கு வீட்டுக்கு கீழ்ப்படியாதவன், அம்மா அப்பா பேக்கெட்டில் காசு எடுக்கிறவன், அவனால எங்குது? பாஸ்டர், அவனை கொஞ்சம் பாஸ்டர் ஆகிடுங்க பாஸ்டர். மனசாட்சியே இல்லை உங்களுக்கெல்லாம். கடா எங்க இருக்குது? ஆனா இது யாரு? என்னது இது? இதுக்கு படிப்பே வராது, இது கீழ்ப்படியவே கீழ்ப்படியாது. இதுல வேற உங்களோட வச்சுங்க. என்னங்க, நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். ஒரு ஊருக்கு, நாகர்கோவில் பக்கம். 3 நாள் கூட்டம், மத்தியானம் இரவு சாப்பாடு. அந்த அம்மா பாச சொன்னார், ஐயா இன்னைக்கு அந்த வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களோட கொஞ்சம் போங்கன்னார். நான் பின்னால் வரேன்னார். நான் அவங்களோட பேசிட்டு போயிருக்கேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்கய்யா. ஒன்று தும்பாவில் ஒர்க் பண்ணுது ராக்கெட்டில், ஒன்று துபாயில் ஒர்க் பண்ணுது, ஒன்று வீட்டில் இருக்குதுயா. அந்த பையனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். நான் நினச்சிட்டேன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கான் போல, நீங்கள் ஜெபம் பண்ணி அவனை பைபிள் ஸ்கூல் கூட்டின்னு போங்கன்னு. வீட்டுக்குள்ளே போகிறேன், ஒரு பையன் படுத்துட்டு இருக்கிறான். அப்படியே எச்சில் ஒழுவுது, சுற்றி அவன் சாப்பிட்ட சிந்தி சாப்பாடு இருக்குது. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த பையன் தாயா, நீங்கள் ஜெபம் பண்ணி சுகமாக்கி உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க. எனக்கு என் மனைவி சண்டை வரணும்னு. சுகமாக்கி என்னது? ஜெபம் பண்ணி சுகமாக்கி. அவங்க என்ன பில்லிக்கு இருக்காம என்ன பெனி நினச்சிட்டாங்க போல. ஒரு ஐயாவுக்கு அந்த கிருபை இருக்கலாம், எனக்கு அந்த கிருபை இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணி என்னது சுகமாக்கி இன்னைக்கு உங்களோட இப்போவே கூட்டு போயிடுங்க. என் வீட்டில் நான் நிம்மதியாக இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கல. மந்தையில் சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. பிரில்லியன்ட் எல்லாம் கர்த்தருக்கு. சொல்லுங்க, என் பிள்ளை கர்த்தருக்கு. சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. என் பிள்ளை கர்த்தருக்கு, என் குடும்பம் கர்த்தருக்கு, என் வாழ்க்கை கர்த்தருக்கு, என்னுடைய ஜீவியம் கர்த்தருக்கு, எல்லாம் கர்த்தருக்கு. வேதம் சொல்லுகிறது, மந்தையில் கடா இருக்குது. இருக்குதா இல்லையா? சத்தமா, சத்தமா. ஆனா எதை கொண்டு வரீங்க? ஒரு சொன்னாரு, காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்றால் அவன் காயினாய் போட்டான், எனவே காயின் அங்கீகரிக்கவில்லை. என்னது? காயினாய் போட்டான், எனவே அவன் காணிக்கை கர்த்தர். ஐயா, நீ கொடுத்தார் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, ஐஸ்வர்ய சம்பூர்ணர்.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க கொடுத்து கர்த்தர் வாழ வேண்டாம், அவர் கொடுத்த நாம வாழறோம். ஆனா சொல்லுங்க, இருக்கையில் மந்தையில், சொல்லுங்க இருக்கையில், அது தேவன் தந்தானே. அந்த மந்தை அவர் தந்தது, என் வாழ்க்கை அவர் தந்தது, என் தொழில் அவர் தந்தது, என் வியாபாரம் அவர் தந்தது. அவரிடத்துல வாங்கி அவர் கொடுத்திருக்கிறேன். கரங்களை போய் சொல்லுங்க, அவரிடத்துல வாங்கினேன். இது அவரால் வந்த வாழ்வு. இன்னும் சொல்லட்டுமா, அவர் போட்ட பிச்சை இதெல்லாம் நமக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதில் ஒன்றும் மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. இது அவரால் வந்த வாழ்வு, அவரால் வந்த மேன்மை, அவரால் வந்த உயர்வு, அவரால் வந்த பெருக்கம், அவரால் வந்த ஒரு ஐஸ்வர்யம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மேன்மை பாராட்ட இருக்கையில் தேவன் சொல்ல, இருக்கை இருக்குது. He knows what you have. புரியுதா உங்களுக்கு? அடிக்கடி நான் ஒரு சம்பவம் சொல்லுவேன். ஒரு 500 ரூபாவும் ஒரு சில்லறையும் பேசிட்டான். அப்போ அந்த 500 ரூபா சொல்லிச்சான், நான் எங்கெல்லாம் போகிறேன் தெரியுமா? நான் சூப்பர் மார்க்கெட் போகிறேன், போத்தீஸ்க்கு போகிறேன், எல்கேஎஸ் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எங்கெல்லாம் போகிறேன். ஆனால் நான் எவ்வளோ அமைதியாக இருக்கிறேன். நீ சாதாரண சில்லற, இந்த பெந்தை கோஸ்துக்காக ரொம்ப சத்தம் போட்டுனே இருக்கிற அப்படின்ச்சான். அது சொல்லிச்சான், நீ எங்கெங்கேயோ போகிற, நான் வாரம் ஒழுங்காக சபைக்கு போகிறேன், ஜபத்துக்கு போகிறேன், பைபிள் ஸ்டடிக்கு போகிறேன். எங்கள் ஐயா 3 நாள் கூட்டம் நடத்தினா கூட்டத்துக்கு நான் போகிறேன். புரியவே மாட்டேந்தில்ல. எங்கள் ஐயா என்னெல்லாம் கூட்டின்னு போகிறாரு தெரியுமா? என்ன எங்கெல்லாம் கூட்டின்னு போகிறாரு எங்கள் எஜமான்? காலையில் கூட்டின்னு போகிறாரு, சாயங்காலம் கூட்டின்னு போகிறாரு, ஜபத்துக்கு கூட்டின்னு போகிறாரு, எல்லா இடத்தையும் ஒழுங்காக கூட்டின்னு போகிறார். உன்னை விட நான் தான் பாக்கியவான். புரியவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அந்த வார்த்தை தம்பி போடுறீங்களா? சொல்லுங்க, டிஃபை, சொல்லுங்க, டீக்ரை. 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். இதையும் சொல்லி முடிச்சிடறேன், இதையும் முடிச்சிடறேன். நம்பர் 2 கவனிங்க எல்லாம். 2:7 அந்த வசனம் படிங்க. 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. நான் போடுகிற வார்த்தை டீக்ரை. சொல்லுங்க எல்லாரும், டீக்ரை போடுவாங்க. சொல்லுங்க, தேவனுடைய கதறுதல். அந்த வசனம், அந்த வார்த்தை புரியுதா? சத்தமா சொல்லுங்க, தேடுவார்களே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐயா பார்த்து, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்க பாஸ்டர் ஜபத்துக்கு, வேத பாடத்துக்கு, 3 நாள் கூட்டத்துக்கு கண்டுபிடிச்சிட்டாரா? தேவன் சொல்றாரு தேடுவார்களே. என்ன அர்த்தம்? அந்த வசனம் படிச்சு பாருங்க. 2:7 தேடுவார்களே. ஆனா இல்ல தேடுவார்களே. கண்டுபிடிச்சிட்டாங்களா? இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், எல்லாரும் கவனிங்க கொஞ்சம் நேரம் கவனிங்க. காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய ஒரு தவறுக்கு வழி நடத்தும். இது தேவனுடைய கூக்குரல், டீக்ரை. அந்த வசனம் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல எனக்கு. தேடுவார்களே. மகளே, நான் தேடுறேனே, கர்த்தருடைய நாள்ல, ஜபத்துல, வேத வாசிப்புல, பைபிள் ஸ்டடியில உன்னை தேடுறேன். பட் யூ ஆர் நாட் தேர். ஏன் தெரியுமா? உனக்கு வாழ்வு தந்தேன், வசதி தந்தேன், உனக்கு மேன்மை தந்தேன், அன்பு கூர்ந்தேன், இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வந்தேன். பட் யூ ஆர் நாட் தேர். சொல்லுங்க, தேடுவார்களே. பக்கத்தில் சொல்லுங்க, தேடுவார்களே. யார்? வீட்டுக்காரா? அவர் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டார். ஆனால் இவர் தேடுறாரு. ஆனால் கண்டுபிடிச்சாரா? நான் சொல்ல வந்த இன்னொரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன், நன்றாக கவனியுங்கள். என்ன பாருங்க எல்லாரும். முதல்ல எனக்குள்ளே தோல்வி, அன்பு கூறவில்லை, கீழ்ப்படியவில்லை, கனம் பண்ணவில்லை, அவருக்கு நான் அர்ப்பணிக்கவில்லை. எனக்குள்ள தோல்வி. நோபடி நோஸ் தட். நல்லா கவனிக்கணும். என் தோல்வி, திரும்ப சொல்லுகிறேன், எங்கே போகும்? என்னுடைய சபைக்கு போகும். திரும்ப சொல்ல விரும்புகிற வார்த்தை, உங்கள் தோல்வி உங்களோடு முடியாது. இட் அஃபெக்ட் தி சர்ச். வாசித்து பாருங்கள். 8ஆம் வசனம். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து. ஒரு சின்ன ஹோம்வொர்க் தரேன் உங்களுக்கு. இந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஒரு நிமிஷம். 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 அதுல ஒரு வார்த்தை வருது. அவன் ஒரு வார்த்தை வருது. எத்தனை முறை தெரியுமா? எத்தனை முறை வருது? அவன் எத்தனை முறை வருதுங்க? 7ஆம் வசனத்தில் கூட 7ஆம் வசனம் வரைக்கும் 7ஆம் வசனம் வரைக்கும் என்னங்க 8 முறை வருது. என்ன சற்று கவனி எல்லாரும். இந்த அவன் யார் தெரியுமா?
என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாழ்ந்த ஆரோனின் மகனாகிய எலெயாசாரின் மகனாகிய பினகாஸ். கவனிக்கிறீங்களா? என்னாகமத்தில் வாழ்ந்தவனை மல்கியாவில் பேசுறார். கரங்களை உயர்த்தி ஐயா கவனிக்கிறீங்களா? ஐயா, என்னாகமத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் எங்க பேசுறாரு? மல்கியாவில். எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்து என் மரணத்துக்கு பிறகு நான் பேசப்படுவேன். நான் சொல்ல விஷயம் புரியுதா? என்னாகமத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன், ஆரோனின் மகனாகிய எலெயாசாரின் மகனாகிய பினகாஸ், அந்த என்னாகமத்தில் வாழ்ந்தவனை மல்கியாவில் பேசுறார். ஒன்று சொல்லட்டுமா? நீங்க மரித்தாலும் நீங்கள் பேசப்படுவீர்கள். நம்புறீங்களா? நீங்க மரித்தாலும், தொற்காள் மரித்தாள், அவள் செய்த அங்கிகள் பேசப்பட்டது. எனவே நீங்க மரிச்சாலும் நீங்க பேசப்படுவீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் மரித்தாலும் பேசப்படுவேன். என்னாகமத்தில் வாழ்ந்த மனுஷன் எங்க பேசப்படுறான்? என்னாகமத்தின் காலம் வேற, மல்கியாவின் காலம் வேற. என்னாகமத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை மல்கியாவின் காலத்தை கர்த்தர் பேசுறார். எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஐயா இல்லை வாய்த்து சொல்லுங்க, தேவனே என் மரணத்துக்கு பிறகு நான் பேசப்பட வேண்டும், இல்லை எழுதப்பட வேண்டும். இது ரெண்டுமே நடக்கலைன்னா என் வாழ்க்கையே வீணானது. மை லைஃப் ஷுட் பி வாட் டு ரைட் ஆர் வாட் டு ஸ்பீக். இது ரெண்டு நடக்கலைன்னா என் வாழ்க்கை வீண். சொல்லுங்க, அவன் 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 யாரை பற்றி? யாரை பற்றி அது? சொல்லுங்க, பினகாஸ். சத்தமா அவன் அவன் அவன். அந்த வசனம் படிக்க கேளுங்க. 5ஆம் வசனம். அவனோடே பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, அப்படியே வாழ்ந்தான். சொல்லுங்க, அப்படியே வாழ்ந்தான். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, நான் அப்படியே இருப்பேன். தேவன் என்னை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியே இருப்பேன். எல்லா ஆண்களும் கரங்களை சொல்லுங்க, தேவன் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ நான் அப்படியே இருப்பேன். நம்புறீங்களா? நாட் மை டிசையர், என் விருப்பம் அல்ல, என்னுடைய உறவுகள் விருப்பம் அல்ல, சொந்தங்களின் விருப்பம் அல்ல, யாருடைய விருப்பம் அல்ல. அவர் நான் யாரா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படியே இருப்பேன். எல்லாம் வாயத்தில் சத்தமா சொல்லுங்க, தேவனே நான் யாரா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ சத்தமா நான் அப்படியே இருப்பேன். ஆண்டவரே சத்தமா சத்தமா சொல்லுங்க, நான் யாரா இருக்க விரும்புகிறேனோ அப்படியே இருப்பேன். இருக்கிறீங்களா? நீங்க நிறைய பேர் இங்க இருக்கிற நிறைய பேர் ஊழியக்காரனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ஒரு ஊழியக்காரியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த விருப்பம் நிறைவேற்றுதா? திரும்ப சொல்லுகிறேன், நீங்க இப்படி இருக்க வேண்டும் தேவன் விருப்பம் அல்ல. நீங்கள் ஒரு ஊழியக்காரனாய், ஒரு ஊழியக்காரியாய், தேவன் பயன்படுத்துகிற ஒரு உன்னத பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனே சொல்லுங்க, தேவனே உங்களை ஏமாத்தி நான் மகிழ்ச்சியா வாழ முடியாது. வசனம் சொல்லுகிறது, அவன் அப்படியே இருந்தான். எல்லாம் கண்ணை மூடி சொல்லுங்க, தேவனே நீங்க என்னை யாரா இருக்க விரும்புறீங்களோ நான் அவராக இருக்கணும். ஏழ்மையிலும் வறுமையிலும் இல்லாமையிலும் ஏற்றத்தாழ்வுகளிலும் ஆண்டவரே நான் எப்படி இருக்க விரும்புறீங்களோ அப்படியே இருப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன வந்தாலும், எது வந்தாலும், எது இல்லாமல் போனாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் அப்படியே இருப்பேன் ஆண்டவரே, அப்படியே இருப்பேன். சொல்றீங்களா? எது வந்தாலும், எது வராமல் போனாலும், எது கிடைத்தாலும், எது கிடைக்காமற் போனாலும், ஐ வில் as you expect. நீ எதை எதிர்பார்க்கிற அப்படி இருப்பேன். சின்ன கேள்வி கேட்கிறேன் ஐயா, ஊழியக்காரங்களை பார்த்து அப்படி இருக்கிறீங்களா? இடமாற்றம், எண்ணங்கள் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், ஆள் மாற்றம். பல நேரங்களில் தேவன் வைத்த ஸ்தானம் வேற, நாம் இருக்கிற ஸ்தானம் வேற. உங்களுக்கே புரிய நினைக்கிறேன். தேவன் இப்படிதான் இருக்கணும் விரும்புறாரு, ஆனா அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? அது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு விருப்பம் வேற மாதிரி. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு விருப்பம் வேற மாதிரி இல்லை. சொல்லுங்க, அப்படியே இருந்தான். அடுத்த வசனம் போறீங்களா தம்பி? அந்த டி கிராய் போடுறீங்களா? டி கிராய் 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். 8ஆம் வசனம். நீங்களோ வழியை விட்டு விலகி. சத்தமா சொல்லுங்க, நீங்களோ வழிகாட்ட வேண்டிய நீங்கள் வழியை விட்டு விலகி. என்ன பாருங்க எல்லாரும் ப்ளீஸ். படிக்கல்லாய் இருக்க வேண்டிய நீங்கள் தடைக்கல்லாய் மாறிவிட்டீர்கள். ஸ்டெப்பிங் ஸ்டோன். என்ன சொல்லுங்க, நீ யாரு? ஒரு படிக்கட்டு. ஆனா யாரா மாற்றி தெரியுமா? இன்னைக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன் became a stumbling stone. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நின்று உட்காருங்களேன். உங்களால் சபைக்கு வந்த எத்தனை பேர் செய்திக்கு மத்தியில் சொல்ல முடியுமா? என்ன கவனிங்க எல்லாரும்.
என்னால் இந்த அம்மா சபைக்கு வந்தாங்கன்னு சொல்ற நில்லுங்க பார்க்கலாம். என்னால் இந்த சகோதரி சபைக்கு வந்தாங்கன்னு சொல்றவங்க ஆண்கள் கூட நில்லுங்க. சிஸ்டர் நில்லுங்க. என்னால் இந்த அம்மா சபைக்கு வந்தாங்க. யாருங்க இது? என்னங்க? அவங்களால் நீங்க வந்தீங்களா? உங்களால் அவங்க வந்தாங்களா? உங்களால் அவங்க வந்தாங்க. கரங்களை தட்டி அந்த சகோதரிக்கு நன்றி சொல்லுவோம். இதான் வாழ்க்கை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அம்மா ஒன்று சொல்றேன், நீங்க மரித்தால் உங்க குடும்பம் அழுவுமோ அழாதோ, உங்களால் ஆதாயம் பண்ணப்பட்டவங்க அழுவாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் மனைவி அழுவாங்களா பிள்ளைகள் அழுவாங்களா தெரியாது. என்னால் கர்த்தரை அறிஞ்சவங்க, என்னால் ஆதாயம் பண்ணப்பட்டவங்க, என்னால் உருவாக்கினவங்க கட்டாயம் அழுவாங்க. அதுக்காக ஒரு 4 பேர் ரெடி பண்ணுங்க. எதுக்கு? எதுக்கு? சத்தமா பையன் என்ன சொன்ன தெரியுமா? மரித்தோர் அடக்கம் பண்ணட்டும். அடக்கம் பண்ண அடுத்த நிமிஷம் பிரியாணி சாப்பிட்றான். என்னட்டு பார்க்குறீங்க? அடக்கம் பண்ண அடுத்த நிமிஷம். ஆனா ஒண்ணு, உங்களால் ஆண்டு அறிஞ்சாங்க பார்த்தீங்களா, they will never forget you. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. தேவனே, வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். அதில் யாருக்காக நான் பயனுள்ள ஒரு பாத்திரமா இருக்கணும். ஆமாம். இன்னும் யாரை சொல்ல மாட்டீங்களா? ஆண்கள் என்னையா இது? இத்தனை வருஷம் வந்தீங்களே, உங்களால் யாரோ ஒரு ஆத்தம் உள்ள வந்துச்சான்னு கேட்டேன். ஓ, தாழ்மையாக இருக்கிறீங்களோ? இல்லைங்க, நான் ரொம்ப விளம்பரம் பண்ண விரும்பலை. இது விளம்பரம் இல்லை, தைரியமாக சொல்ல முடியும். என்னால் கர்த்தர் அறிந்தான். அடுத்து ஒன்று கேட்க விரும்புகிறேன். உங்களால் சபை விட்டு போனவங்க எத்தனை பேர்? எண்ணி முடியாதது இல்லை. செத்தா கூட வரமாட்டேன். ஏன்? அவள் அங்கே வரா. யார் தெரியுமா? சொந்த அக்கா. செத்தா கூட வரமாட்டேனா? ஏன் தெரியுமா? சொந்த அண்ணன். ஹலோ, தாழ்மையாக சொல்ல விரும்புகிறேன், உங்களால் ஒரு சபைக்கு வரவிட்டாலும் பரவாயில்லை, உங்களால் சபை விட்டு யாரும் போயிடக்கூடாது. ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் சொந்த பிரச்சனைக்கு பலியாவது நாங்கள் தான். உங்க சொந்த பிரச்சனைக்கு பலியாவது புரியவே மாட்டேதில்ல. அவருக்கு சப்போர்ட் பண்ணா அவர் காணிக்க கொடுக்குறாருன்றீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு காணிக்க கொடுக்கு. நீங்க புரியுதா உங்களுக்கு? எங்க வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை. கொஞ்சமா பேசினா சரக்கு இல்லைன்றீங்க, ரொம்ப பேசினா அறுக்கிறோன்றீங்க, காசை பத்தி பேசினா பணப்பெயின்றீங்க, பேசலைன்னா எங்கேருந்தோ வருதுன்றீங்க. இப்படிலாம் வாழக்கூடாதுன்னா புரியுதா உங்களுக்கு? பாவத்தை பற்றி பேசினா அனுபவம் பேசுதுன்றீங்க, புரியவே மாட்டேங்குது. பாவத்தை பற்றி பேசினா அனுபவம் பேசுதுன்றீங்க, பேசலைன்னா அவர் எப்படி பேசுவாருன்றீங்க. நல்ல சட்டை போட்டால் காணிக்கு காசு பேசுறது பாடுறான்றீங்க, கொஞ்சம் கசங்கின சட்டை போட்டால் வேஷம் போடுறாருன்றீங்க. நாங்கள் வாழுதா சாவறதா? சொல்லுங்க. உங்கள் சொந்த பிரச்சனைக்கு சபையை பலிகடாக்காதீங்க. இல்லை உங்கள் பாஸ்டர் சொல்லுங்க, எங்கள் சொந்த பிரச்சனைக்கு வாயை திறந்து சபையை போதகரை பலியாக்க மாட்டோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு சப்போர்ட் பண்ணா இந்த அம்மா டென்ஷன் ஆகிடுது, இந்த அம்மா சப்போர்ட் பண்ணா அந்த அம்மா டென்ஷன். அதுவும் மாமியார் மருமகள் சண்டையில் நாங்கள் படுற பாடு. கர்த்தர் தான் எங்களை காப்பாற்றணும். கேட்பேன், ஆனால் கோச்சிப்பீங்க. சேர்ந்து வந்த மாமியார் மருமகள் முடியாது, ஆனால் முடியும். மாமியார் சேர்ந்துக்கிறாங்களா? ஓ, வருவாங்க. ஹலோ, உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் புரியுதா உங்களுக்கு? அதில் பெரிய வழி தெரியுமா? எங்கள் தலைமையிலேருந்து சண்டையே நடக்குது. நாங்கள் தான் எங்கள் தலைமையில சண்டையே நடக்குது. என்னடி பார்க்குறீங்க? எங்களை கூப்பிடுறீங்க, சண்டே எங்கே தான் நடக்குது? எங்களுக்கு முன்னால். நாங்கள் பாவம். ஐயோ, நாங்கள்லாம் பாஸ்ட்டுங்கய்யா, நாங்கள் ரெஃப்ரி இல்லை, அம்பையர் கிடையாது. நாங்கள்லாம் அம்பையருக்கு என்ன ரொம்ப கஷ்டம் இல்லை. அம்பையர் அவர் காசு வாங்கிட்டார், இவர்கிட்ட காசு வாங்கிட்டார். சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி, நானும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். 2:7 சொல்லுங்க. டீக்ராய் தமிழ் போடுவீங்களா? டீக்ராய் சொல்லுங்க. ஆண்டவருடைய வேதனை, ஆண்டுடைய கண்ணீர், ஆண்டுடைய பாரம். அடுத்து ஒன்று சொல்ல விரும்புறேன். எல்லாம் நிமிந்து உட்காருங்க. 2:14 2:14 ஏன் என்று கேட்கிறீர்கள். எல்லாம் நிமிந்து உட்காரணும். ரைட். இதை திருமணமான ஒருத்தர் தான் படிக்கணும். ரைட். நீங்கள் படிக்கிறது கரெக்ட் நினைக்கிறேன். என்ன பாருங்க, கர்த்தருக்கு உண்மை இல்லாத ஒரு மனுஷன் கட்டின மனைவிக்கு உண்மையாக இருக்க மாட்டான். முதல்ல கர்த்தருக்கு உண்மையாக இல்லை,
மந்தையில் கடா இருக்கிறது, ஆனால் கெட்டு போனது. பயப்படல, கனம் பண்ணல. அது மட்டுமல்ல 1:13 நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து 1:13 இதோ இது இவ்வளவு வருத்தம் என்று சொல்லி பீருண்டதையும் நசல் கொண்டதையும் கால் ஊனமானதையும் கண் ஊனமானதையும் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு செகண்ட் ஹேண்ட் தேவையில்லை. கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, தேவனுக்கு சொன்ன வருத்தப்பட மாட்டீங்கல்ல. இரண்டாம் தரன்னாலே கொஞ்சம் அதில் ஏற்புடையது இல்லைல்ல. தேவன் எதை விரும்பல? சத்தமா சொல்லுங்க, தேவன் இரண்டாம் தரத்தை விரும்பவில்லை, முதல் தரத்தை விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி இரண்டாம் தரத்தை he never look for a second hand, he look for a first hand. கார் செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம், வீடு செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம், எல்லாம் செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நீங்கள் வருத்தம் என்று சொல்லி, சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனை ஆராதிப்பது வருத்தம் அல்ல, தேவனுக்கு கொடுப்பது வருத்தம் அல்ல, ஊழியம் செய்வது வருத்தம் அல்ல, பாஸ்டரோடு ஊழியம் பண்றது வருத்தம் அல்ல. சொல்லுங்க, சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் ஊழியம் செய்ய சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க, எங்க மனைவி ஊழியம் பண்ண எனக்கு சந்தோஷம், என் புருஷன் ஊழியம் பண்ண எனக்கு சந்தோஷம், என் பிள்ளைகள் ஊழியம் பண்ண சந்தோஷம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வருத்தம் அல்ல, அதான் மகிழ்ச்சி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா இவங்க சொல்றாங்க வருத்தம். திரும்ப சொல்லுகிறேன், என்ன வேகமா சொல்லி முடிக்கிறேன். முதல்ல கர்த்தரை ஏமாத்தினாங்க. 2:14 ஏன் என்று கேட்கிறீர்கள்? எஸ், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. புரியுதுங்களா? முதல்ல கர்த்தரை ஏமாத்தினாரு, இப்போ நல்லா கவனிக்க வேண்டும். அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கு பொருந்தும். புரியுதா உங்களுக்கு? இதுல அவன் என்ற வார்த்தை இருக்குது அல்லவா, இது அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கும் பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது. இப்ப எங்க தோல்வி? இப்போ எனக்கு கவனிங்க. முதல்ல எனக்குள்ளே தோல்வி, இரண்டாவது என் தோல்வி என் சபையை பாதிக்கிறது, மூன்றாவது அது ஒரு கால சக்கரம். எங்க பாதிக்கு தெரியுமா? என் சொந்த குடும்பத்தை பாதிக்குது. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த 13 வசனம் இவ்வளவு பண்ணிட்டு ஒரு நடிப்பு, ஒரு போலி, ஒரு வேஷம் என்ன பண்றாராம்? 13 வசனத்துல படிச்சு பாருங்க. என்ன வசனம்? இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். என்ன சின்ன கேள்வி. இவ்வளவு பண்ணிட்டு என்ன பண்றாரு அவரு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது ஒரு ட்ராக்ல ஓடுது, இது ஒரு ட்ராக்ல ஓடுது. புரியலையா? கோச்சிக்க மாட்டீங்களே? நல்லா பாட்டு பாடுறீங்க, ஆனா புருஷன் ரொம்ப பாடுபடுத்துறீங்க. நீங்க இல்ல, நிறைய பேர் நல்லா பாட்டு பாடுறீங்க, ஆனா வீட்டில் புருஷனை ரொம்ப பாடுபடுத்துறீங்க. நிறைய பேர் பார்த்துருக்குறேன். சொல்லுங்க, பாட்டும் பாடுவேன், யாரையும் பாடுபடுத்த மாட்டேன். நல்லா ஊழியம் பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்க? உங்களை தான் சொல்றீங்க. அழுகையினாலும் ஹல்லேலூயா ஒரு வைப்ரேஷன் கொடுத்து ஜபம், ஆனா அங்க போனா வாடி போடி அந்தமாவே. இரண்டாம் தரமும் அழுகையினாலும் பாஸ்ட் நினைக்கிறாரு இந்த பூனையும் பால் குடிக்குமாறு. இது ரொம்ப லிட்டரா குடிக்குது, அதுவும் பாஸ்டோட இருந்து குடிக்குது. அதான் அது பெரிய வேதனை. அப்ப யாருக்கு அல்வா கொடுக்குறாரு அவரு? அவருக்கு அல்வா கொடுத்துட்டாரு, இவருக்கு அல்வா கொடுத்துட்டாரு, வீட்டில் இருக்கிறவங்க அல்வா கொடுத்துட்டாரு. கில்லாடி இல்லை நீங்கள். என்னது? அதாவது இளவயதின் மனைவிக்கு சத்தமா, புருஷனுக்கு இந்த அம்மா யார் தெரியுமா? நம்பர் 1. 2:1 யார் தெரியுமா? 2:1 யார் இவர்கள்? சத்தமா ஆண்டவர் அறிந்தவங்க, அழைக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, திருச்சபையில் நாட்டப்பட்டவர்கள். ஹலோ, இது திருச்சபையில் இருந்தே இந்த வேடிக்கை எல்லாம். சொல்லுங்க, தேவனே உங்களை வருத்தப்படுத்தி வசனம் போட்டீங்களா? சொல்லுங்க, டீக்ராய். சொல்லுங்க, அடுத்து ஒன்று சொல்ல போறேன். 3:7 உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று தமிழ்ல போடுவாங்க. தமிழ்ல தம்பி போடுறீங்களா? டீக்ளைன்ட் அல்ல,
தேவனுடைய டீக்ளைன். அதாவது தமிழில் சொல்ல விரும்புகிறேன், சொல்லுங்க சத்தமா, விலகி விலகி சொல்லுங்க, விலகி விலகி சத்தமா. என்னை கவனிங்க எல்லாரும். வீழ்ச்சி என்பது ஒரே நாள் வருவதல்ல. வீழ்ச்சி என்பது ஒரே நாள் வருவதல்ல. இந்த காணாமற் போன கோடரி தெரியா, என்னால் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. வீழ்த்துவது முக்கியம் அல்ல, நான் விழாதிருப்பது முக்கியம். எல்லாம் காரணம் சொல்லுங்க, எல்லா ஊழியக்காரன் சொல்லுங்க, வீழ்த்துவது முக்கியம் அல்ல, நான் விழாதிருப்பது முக்கியம். இந்த காணாமற் போன கோடரில் ஒருவன் ஒரு மரத்தை வெட்டுகையில் கோடரி தண்ணிக்குள்ள விழுது. அது திடீர்னு விழல, கொஞ்சம் கொஞ்சமா. முதல்ல ஜபம் இல்லை, வேதம் இல்லை, ஐக்கியம் இல்லை, சபை இல்லை, ஆண்டவர் இல்லை. ஒரு நாள் பார்த்தா தண்ணிக்குள்ள. திரும்ப திரும்ப உங்க பாஷையில சொன்னா, உங்க பாஷையில நீங்க கம்மல் போட்டிருக்கிறீங்களே, திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுது. எப்படி? இது சத்தமா திருகாணி, நல்லா தெரியுதுல்ல? அந்த திருகாணி கொஞ்சம் கொஞ்சமா கழன்று ஒரு நாள், ஐயோ என் ஆண்டவனே. எப்போ? கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு சபை இல்லை, ஊழியக்காரன் இல்லை, வேதம் இல்லை, ஆராதனை இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை தண்ணிக்குள்ள. திரும்ப சொல்லுகிறேன், சத்தம் வரும் ஆனா வேலை செய்யாது. மரத்தை வெட்டலாம், இட் மேக்ஸ் சவுண்ட் பட் இட் நெவர் எஃபெக்ட். சத்தம் வரும், மரத்தை வெட்டினா சத்தம் வரும். இப்படி சொன்னாலும் புரியும். அதாவது மரம் மனுஷீகம், இரும்பு தெய்வீகம். தெய்வீகம் போயிடுச்சு, மனுஷீகம் தான் இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில they lost the divinity. தெய்வீகம் போயிடுச்சு, மனுஷீகம் தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, தேவனே சத்தமா. பாருங்க போட்டுதா, அவைகளை விட்டு சொல்லுங்க, சொல்லுங்க என் கட்டளைகளை. 7ஆம் வசனம் சொல்லுங்க, நீங்கள் உங்கள் பிதாக்களின் சத்தமா சொல்லுங்க, என் பிதாக்களின் நாட்கள். ஹலோ, அதாவது வீழ்ச்சி என்பது ஒரு நாள்ல வரல, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. எங்க போயிடுச்சு? சுத்தமா சொல்லுங்க, விலகி சத்தமா சொல்லுங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு வேடிக்கை தெரியுமா? நாங்க எந்த விஷயத்தில் விலகி போனோம்? அது ஒரு கேள்வி. நாங்கள் எந்த விஷயத்தில்? இந்த புஸ்தகத்தினுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், மற்ற எல்லா புஸ்தகத்திலும் கர்த்தர் பேசுவார், மனுஷன் கேட்பான். இது மனுஷனும் ஆண்டவரும் பேசுகிற ஒரு புஸ்தகம். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இட்ஸ் a dialogue. மற்ற எல்லா புஸ்தகமே இஸ் only God speak, man listen. ஆனா இது மனிதனும் ஆண்டவரும் பேசுகிற புஸ்தகம். அவங்க சொல்றாங்க, நாங்க எங்க விலகிட்டோம்? கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3:8. தமிழ் சீக்கிரம் போடுறீங்களா? தேவனை வஞ்சிக்கலாமா? 3:8 defraud போடுங்க. defraud உங்களுக்கு பிடிக்காத வசனம், எங்களுக்கு பிடிச்ச வசனம். என்னங்க உங்களுக்கு பிடிக்காத வசனம்? தம்பி defraud படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆமென். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். என்ன ஸ்கிரீன்ல பாருங்க, என்ன சொல்றாரு நம்மள பார்த்து? சத்தமா, நீ யாரு? நீ யாரு? ஃப்ராடுன்றார். ஹலோ, நீ யாரு? பெரிய ஃப்ராடு. கோவம் வருது இல்லை நம்ம பார்த்து? The same word has been used. நீங்களோ என்னை ஏமாத்துறீங்க. வாழ்வு தந்தேன், வசதி தந்தேன், மேன்மை தந்தேன், உயர்வு தந்தேன், ஊழியம் தந்தேன், அபிஷேகம் தந்தேன், வரங்களை தந்தேன், பட் ஸ்டில் யூ ஆர் a fraud. அதில் போட்டிருக்குது, நீங்களோ என்னை. அதை பற்றி நிறைய பாஸ்டர் பேசியிருப்பார். திரும்ப சொல்லுகிறேன், தேவனை ஏமாற்றி நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க, தேவனை ஏமாற்றி அவரை அபகரித்து நான் வாழ முடியாது. உம்மை பிரிந்து வாழ முடியாது, அவரை ஏமாற்றி வாழ முடியாது. இன்னும் 2 காரியங்கள் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அடுத்து 3:13 நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் டிஃபேம். படிங்க. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். எல்லாம் பேசிட்டு என்ன பேசணும் அநியாயம் இல்லை உங்களுக்கு எல்லாம். இது பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம், ஏது பண்ணோம் சொல்லுங்க. தேவன் சொல்லுகிறார் 14ஆம் வசனம். தேவனை சேவிப்பது விருதா. தேவனை சேவிப்பது விருதா. ஹலோ, நீண்ட கால அனுபவங்கள். 34 ஆண்டு சபைக்கு வந்து 30 ஆண்டு கர்த்தரை ஆராதித்து 53 ஆண்டுகள் ஊழியம் பண்ணி முடிவு என்னங்க? தேவனை சேவிப்பது விருதா. அவர் கட்டளைகளை கை கொள்ளுவதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறது. எவ்வளவு மோசம் இல்லை சொல்லுங்க. வாழ்வு அவரால்,
வசதி அவரால், மேன்மை அவரால், உயர்வு அவரால், செல்வம் அவரால், செழிப்பு அவரால், எல்லாம் அவரால். என்ன சொல்றது? தேவனை எத்தனை வருஷம் பொறுத்து? எத்தனை வருஷம்? புரியுதா உங்களுக்கு? சுருக்கமாக சொல்றேன். என்னிலே தோல்வி, சபையிலே தோல்வி, என் குடும்பத்திலே தோல்வி, கடைசியிலே தேவனுக்கே தோல்வி. தேவனை செய்விப்பது சத்தமா சொல்லுங்க. யார் சொல்றது? இத யார் சொல்றது? இஸ்ரவேல். யார் சொல்றது? 2:1. யார் சொல்றது? யார் சொல்றது? ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்ப நான் சொல்ல போறது எல்லாவற்றுக்கும் இந்த 4:2 நேற்று கூட சொன்னேன். 4:2 எல்லாம் சொல்லுங்க. போதும் போதும் போதும். நான் சொல்ல போறது எல்லாம் அப்படி சொல்லுங்க. தம்பி எல்லாம் போடுறீங்களா மொத்தமா? கேன் யூ புட் தட் வேர்ட்ஸ் எவ்ரிதிங்? டினையல் சொல்லுங்க. மறுதலித்தேன் ஆனாலும் சொல்லுங்க. சொல்லுங்க. அசட்டை பண்ணினேன், அவரை அழ வைத்தேன், அவரை வேதனைப்படுத்தினேன், அசட்டை பண்ணினேன், அவருக்கு அநியாயம் செய்தேன், டிஃபேம் அவரை அவமானப்படுத்தினேன். டிஃபேம்னா தெரியுமா? டிஃபேம்னா இவருடைய புகழை கெடுப்பது, அவருடைய பெயரை கெடுப்பது, அவருடைய சாட்சியை கெடுப்பது. சொல்லுங்க. ஆனாலும் எல்லாம் எழுந்துட்டு சொல்லுங்க. ஆனாலும் நேற்று கூட சொன்னேன். இத்தனை தோல்விகளுக்கு மத்தியில் சொல்றாரு ஆனாலும். சொல். நல்ல தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், இன்னும் என்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற தேவன். சொல்லுங்க. ஆனாலும் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு சொல்றார். ஒரு 5 காரியம் சொல்றேன் வேகமாய். தம்பி போடுங்கன்னு தெரியல. சொல்லுங்க. ரிப்பன்ட். சத்தமா சொல்லுங்க. ரெக்கன்சைல். சத்தமா சொல்லுங்க. 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 ரிப்பன்ட், ரிட்டர்ன், ரெக்கன்சைல், ரெஸ்டோர், ரெஃப்ரெஷ். ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க. ரிட்டர்ன். சொல்லுங்க. திரும்புவேன், மனஸ்தாப்படுவேன், ஒப்புரவாகுவேன். சொல்லுங்க. என் வாழ்க்கை எல்லாமே மாறும். எல்லாம் சொல்லலாமா? 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்திற்கு எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆனாலும் சத்தமா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபிக்க தவறினேன், வாய்த்தல் ஜெபிக்க தவறினேன், ஊழியம் செய்ய தவறினேன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய தவறினேன், நன்றியா இருக்க தவறினேன், உண்மையா இருக்க தவறினேன். ஆனாலும் எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. திரும்பி வருவேன். சொல்லுங்க. ரிட்டர்ன். சத்தமா என்ன பாருங்க. ஒரு நிமிஷம். ஆண்டவருக்கு விளக்கங்கள் தேவையில்லை, உன் அர்ப்பணங்கள் தான் தேவை. தமிழ் புரியுதா? God never expect your explanation, expect only total commitment. தேவனுக்கு விளக்கம் தேவையில்லை. ஏன்? எதனால? அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொல்றாரு திரும்பி வா. சொல்லுங்க. ரிட்டர்ன். சத்தமா சொல்லுங்க. திரும்பி வருவேன். ரிப்பன். மனஸ்தாபப்படுவேன். சொல்லுங்க. ரெக்கன்சைல். ஒப்புரவாகுவேன். சத்தமா சொல்லுங்க. ரெஸ்டோர். எல்லாரும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். ரெஃப்ரெஷ். வாழ்க்கையில் செழிப்பை அடைவேன். நான் சொல்லுங்க. வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், மிதிப்பேன். படிப்பீங்களா? 2ஆம் வசனம். சொல்லுங்க. ஆனாலும் சத்தம் மைக்ல சொல்லுங்க. ஆனாலும் சத்தமா. 1000 தோல்வி. சத்தமா. 1000 ஏமாற்றம், 1000 அவருக்கு நம்ம பிரச்சனை பண்ணிட்டோம். சொல்லுங்க. திரும்பி வருவேன், ஒப்புரவாவேன், மனஸ்தாபடுவேன், வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், சத்துருக்களை மிதிப்பேன். அதை போடுறது. வளருவீர்கள், வாழ்வீர்கள், செழிப்பீர்கள், மிதிப்பீர்கள். இருக்குதா? வளருவேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வளருவேன். சொல்லுங்க. இந்த 34 வருஷத்துல நிறைய 35 வருஷத்துல ஐ வில் grow. சொல்லுங்க. வளருவேன். வசனத்திலே வளருவேன், கிருபையிலே வளருவேன், ஜெபத்திலே வளருவேன், ஆராதனையில் வளருவேன், ஊழியத்திலே வளருவேன், தேவனுக்கு கொடுப்பதிலே வளருவேன், ஆண்டவருக்கு முன்னுரிமை தருவேன். சொல்லுங்க. வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், சத்துருவை மிதிப்பேன். சொல்லுங்க. திரும்பி வருவேன். ஐ வில் ரிட்டர்ன், ரிப்பன்ட், ரெஸ்டோர், ரெக்கன்சைல். தெரியுமா? திரும்பி போடுவீங்களா? ரெஸ்டோர் போடுவீங்களா? ரெஸ்டோர். இந்த ரெஸ்டோர் என்ற வார்த்தைக்கு RESTORE அது அர்த்தம் என்னவென்றால் bring in the same place where you are. நீ எங்கிருந்தாயோ, யாரா இருந்தாயோ அதே இடத்தில் உன்னை கொண்டு நிறுத்துவது. RESTORE அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் bring into the same place where you are. சொல்ல. நான் எங்கிருந்தேனோ அங்கேயே இருப்பேன்.
ஆதிமேன்மை அடைவேன், ஆசீர் திரும்ப பெறுவேன். என்னுடைய எல்லா விதமான வாழ்க்கையும் சொல்லுங்க, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறைவாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை எனக்கு. ஆரி ஐஃபன் போடணும், ஐஃபன், ஆரி ஐஃபன். ரீஸ்டோர் என்ற வார்த்தைக்கு பிரிங் இன் த சேம் பிளேஸ் வேர் யூ ஆர். நீ ஆறா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ உன்னை அவராகவே கர்த்தர் நிறுத்துவார். இல்லை சொல்லுங்க, தேவனே நான் யாரா இருக்க நீங்க விரும்புறீங்களோ ஆறாகவே இருப்பேன். சொல்லுங்க, நல்ல தேவன். ஆனாலும் 1000 தவறு, 1000 வீழ்ச்சி, 1000 கேள்வி, 1000 கீழ்ப்படியாமை, 1000 ஏமாற்றம். ஆனா தேவன் சொல்றாரு, He will bring the same place where you are. சொல்லுங்க, ஆனாலும் திரும்புவேன், வளருவேன், வாழ்வேன், செழிப்பேன், இதே சபையிலே ஆண்டவருக்கு கனி தருவேன். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.